இந்தியாவிலே வந்து நம்ம தான் இந்த ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை சார், அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. இல்லை, நீங்கள் ஒரு 10 பேர் இந்த தொழிலுக்கு வராங்க அப்படின்னா 10 பேரும் சாதிக்க மாட்டாங்க. ஓகே, டர்ஃப் பிஸ்னஸ்க்குள்ளே நான் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம், எனக்கு ஐ எம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். இதில் டாக்டர் ஆகணும்னா 10 பேர்த்த கொண்டா தான் டாக்டர். விஜய்லேருந்து இப்போ கார்த்திக் வரைக்கும் எல்லா, அமிதாப் பச்சன்லேருந்து ஷாருக் வரைக்கும் எல்லா இவங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து லாபம் ஜாஸ்தி இருக்கும். மார்க்கெட்டிங் செலவு பண்ணுறாங்க, அந்த மார்க்கெட்டிங்கை நாங்கள் மிச்சம் பண்ணி லாபத்தை குறைக்கணும். அந்த மாதிரி சீன்லாம் இங்கே ஹாய் கைஸ், என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த எபிசோடும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எபிசோடு. ஒரு ஆண்டர்ப்ரனரோட மைண்ட் செட் அண்ட் ஆண்டர்ப்ரனரோட ஜேர்னி அண்ட் அவங்களோட பேக்ரவுண்ட் இது எல்லாத்தையும் டிஸ்கவர் பண்ணுறதுக்காக தான் களம் வித் கணேஷ் அப்படின்ட்டு ஒரு எபிசோடோட வந்திருக்கேன். ஸோ அப்படி இந்த களம் வித் கணேஷில் இன்றைக்கி யாரோட இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஆன் சொல்யூஷன் சவுத் இந்தியாவோட நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா தினேஷ் சார் கூட தான் இருக்கும். சார் ஹாய் சார். ஹாய் பிரதர், நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். முக்கியமாக ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேன். ஓகே, ரொம்ப தேங்க்யூ. பார்த்து இன்றைக்கியோட யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கொடுக்குறீங்க, கரெக்டாக கொடுத்து. ஐ பீன் ஃபாலோயிங் ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொன்னோடனே உங்களோட ஒரு ப்ரீஷியஸான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ டைம் அலாட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், இது ஆக்சுவலாக வந்து இந்த பாட்காஸ்ட்டை வந்து ஒரு 2 பீப்புளுக்காக தான் சார் நான் எடுக்க போகிறேன். ஒன்று, ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன்னா அந்த பாட்காஸ்ட்டோட கோர். ஸோ இந்த பாட்காஸ்ட்டோட கோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டர்ஃப் பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கா ஒரு இந்த பாட்காஸ்ட்டு இதுவாகும். 2வது வந்து காமன் ஆடியன்ஸ் யாருக்கு ரொம்ப இதாகும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸோட மைண்ட் செட், ஒரு பிஸ்னஸ்குள்ளே வராங்க அப்படின்னா எப்படி ஒரு வாரியர் மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அப்படி யார்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. காட் கிரேஸ் வந்து உங்ககிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருக்கிற பிளேஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு டர்ஃபை பார்த்ததில்ல, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி இந்த ஐடியா வந்தது, எந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் திங்க் பண்ணி இந்த கலரில் நீங்கள் போடணும்னு நினச்சிங்க, இல்லை இதை பற்றி கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள் சார். வெரி சிம்பிள். டர்ஃப்னாலே வந்து அது ஒரு ஃபேண்டசியான ஒரு பிஸ்னஸ். நம்ம வந்து வெளிநாடுகளில் பார்த்துருக்கோம், வெளி மாநிலங்களில் பார்த்துருக்கோம். நம்ம ஊருக்கு டர்ஃப் வரும்போது ரொம்ப ஃபேண்டசியாக தான் வந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஃபேண்டசி இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த பிஸ்னஸே ஒரு ஃபேண்டசியான பிஸ்னஸ். இது வந்து பெரிய ஒரு ஹெக்டிக்கோ ஒரு ரொம்ப ப்ரெஷர் உள்ள பிஸ்னஸ் அது கிடையாது. ஜாலியாக பார்க்குற பிஸ்னஸ். அதில் வந்து கிராஸ்னாலே பச்சை கலர், க்ரீன் கலர் அப்படின்ற கான்செப்ட்லாம் நம்ம இருக்கோம். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தானே, நம்ம இஷ்டத்துக்கு கலர் மாற்றலாம், இருக்கலாம். ஸோ அப்படின்ற போது டிஃப்ரெண்ட்டாக அதில் என்ன கொண்டு போகலாம், சம்திங் ப்ரீமியம், சம்திங் மோர் ப்ரீமியர் லுக், இன்னும் பெட்டர் எலிகண்ட்டாக, இன்னும் பார்க்க அப்பீலிங்காக இருக்கிறது, இன்னும் பெட்டராக என்ன இருக்குன்னு யோசிக்க அதான் அந்த என்ன படம் அது, அந்த ஐ படத்தில் வந்து கேட்பாங்கல்ல, அதுக்கும் மேலே யோசிச்சது தான் இந்த ப்ராடக்ட். ஓகே, ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் டிஃப்ரெண்ட். இந்தியாவிலே வந்து நம்ம தான் இந்த ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு வச்சிருக்க நான் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென் ஆல்ஃபா டர்ஃப். ஓகே, அது என்ன ஜென் ஆல்ஃபானா 90s கிட்ஸு, 2K கிட்ஸு. டர்ஃப்னாலே இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஜென் ஆல்ஃபா, ஜென் ஜி, இவங்க தான் வந்து இந்த பிஸ்னஸே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து ஜென் ஆல்ஃபா அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். திஸ் இஸ் அன் ஈகோ ஃப்ரெண்ட்லி கிராஸ். ஈகோ ஃப்ரெண்ட்லியில் இந்த டெர்மினாலஜியோட பேர் வந்து ஆக்வா. அதோட டெக்னிக்கல் டேர்ம் வந்து ஆக்வா ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஓகே. ஸோ நிறைய பேர் இந்த குடிப்பழக்க உள்ளவங்களுக்குலாம் வந்து ரெட் லேபிள், கிரீன் லேபிள், பிளாக் லேபிள் என்ன தெரியும். இந்த டர்ஃபோட இடம் பேர் வந்து ப்ளூ லேபிள் ஸ்போர்ட்ஸ் பார்க். இது சென்னை பூந்தமல்லியில் இருக்கு. ஓகே, ஓகே. அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். எனக்கே வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபீலிங். நம்ம கட்டி கொடுத்த டர்ஃபில் விளையாடி இருக்கேன், பார்த்துருக்கேன். ஒரு பீம் பேக்கை போட்டு இப்படி உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீலிங். கண்டிப்பாக சார். சார், ஆக்சுவலாக முன்ன சொன்ன மாதிரியே வந்து 2 பேர்த்துக்காக, ஒன்று கோர் ஆடியன்ஸ்க்காக. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காக, நான் ஒரு ஆண்டர்ப்ரனர். ஈவன் நானுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆண்டர்ப்ரனர்கிட்டேருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கணும்னு நான் எப்பயுமே இது பண்ணியிருப்பேன். அதுக்கான சோர்ஸ் எனக்கு ஒரு சில இடத்துல கிடச்சிருக்கு, ஒரு சில இடத்துல கிடைக்கல. நான் உங்களை மீட் பண்ணுறப்போ நிறைய விஷயம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த விஷயத்தை வந்து இப்போ கேமரா முன்னாடி நான் கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன். உங்களோட மைண்ட் செட், ஒர்க்கிங் மைண்ட் செட் எப்படி, நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே எப்படி வந்தீங்க? நம்ம பேசிகிட்டு இருக்க சொன்னீங்க 2017 டர்ஃப் பிஸ்னஸ் ஓனராக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஐ மீன் வந்து இந்த டர்ஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண உங்களுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. ஸோ ஃப்ரம் 2017 டில் நவ்
என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது, இல்லை என்னென்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க? ஒரு டர்ஃப் ஓனர்லேருந்து ஒரு டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனராக வந்து இவ்வளோ வரைக்கும் வந்ததுக்கு என்னென்ன விஷயம் பண்ணியிருக்கீங்க? ஏன் எது உங்களை இவ்வளோ தூரம் உங்களை புஷ் பண்ணுச்சு சார்? எல்லாருக்குமே வந்து தேடுதல்னு ஒரு வாண்ட் இருக்கணும். அதாவது வெறி இருந்தால் தான் சாதிக்க முடியும். இயற்கையிலே அந்த வெறி வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதை நம்ம தட்டி எழுப்பணும். இந்த சப்கான்ஷியஸ் மெமரி பவர்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குள்ள அது ஒன்று இருக்கும். அது தட்டி சரியான நேரத்தை வெளியெடுக்கணும். டர்ஃப் பிஸ்னஸ்க்குள்ளே நான் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம், எனக்கு ஐ எம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். இதை நான் எல்லா இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். நான் எந்த ஸ்போர்ட்ஸும் விளையாடுறது கிடையாது. பட் இதை நான் ஏன் விளையாடலன்னா, அப்போ எனக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஓகே, ஐ வாஸ் நாட் அக்சசபிள் டு எனிதிங். அன்னைக்கு காலகட்டங்களில் படிக்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரு விஷயமா இருந்தது. ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் டான்ஸ், கல்ச்சர், ஸ்போர்ட்ஸ் பக்கம் வந்ததே இல்லை. காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே என்ன கிரவுண்ட் பக்கம் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க, கிரவுண்ட் பக்கமே வராத நீ ஸ்போர்ட்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சரி, அதுவே ஒரு ஊண்டுகோலாக எடுத்துக்கோங்களேன். அதுவே ஒரு வெறியா மாறிச்சு. ஓகே. ஸோ நம்ம வந்து இதை நான் இந்த பிஸ்னஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு டர்ஃப் ஓனராக வந்து உள்ளே வரேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை உள்ளே வந்து ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி பண்ணும்போது நம்ம பல நம்பிக்கையோட விஷயத்தை கொடுப்போம். அது வந்து சரியா வரல அப்படின்னா நம்ம மனம் உடைஞ்சு போயிடுவோம். நிறைய பேர் மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. பட் அந்த இடத்துல நான் மனம் உடைஞ்சு போகாம எங்க அப்பா வந்து ஒன்று சொன்னாரு, இதையே நீ வந்து ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இனிமேல் யாரும் மனம் உடையக்கூடாது, அவங்களுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டா இருந்து இந்த விஷயத்த செய். ஓகே. ஐ ஆல்வேஸ் ஹேவ் திஸ் பிரின்சிபல். அப்பா தாத்தா சொல்லி வளர்க்கப்பட்ட பையன் நான். அவங்களோட ஐடியாலஜிஸ், மெத்தட்ஸ் ஸ்கூல் காலேஜ்ல படிச்சதை விட அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. ஸோ அப்படி வந்து டர்ஃபை வந்து எனக்கு நானே கட்டி பழகிக்கிட்டேன். ஐ ஸ்டார்டட் ஒரு மாஸ்டர் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. எங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு ரெக்டிஃபை பண்ண கத்துக்கிட்டேன். ஸோ அவுட் ஆஃப் ஒரு இன்ட்ரெஸ்டோட போகாம வேணுங்களுக்கு பண்ணி கொடுக்க போய் இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு கம்பெனியா இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி அந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால இன்னைக்கு நீங்க இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கீங்க, நான் வந்து உட்காந்துருக்கேன். ஆனா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீ சொல்லிட்டு அது நீ சொல்லிடுங்க மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஆக்சுவலி நானும் ஸ்போர்ட்ஸ் பர்சன். சென்னை லீக்லாம் ஆடிட்டு இருக்கேன் சார். அப்புறம் டிஎன்சிக்குலாம் நிறைய ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கேன், டிஸ்ட்ரிக்ஸ் ஆடிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்க சொல்றதுல ரொம்ப உங்களை பார்த்து ஒரு 10 பேர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க. ஆனா என்னைய பார்த்து ஒரு 50 பேர் விளையாடுவாங்க. என்ன காரணம்? எனக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியாது. ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சவங்க தான் அந்த பிசினஸ் பண்ண நினைச்சாங்கன்னா அந்த பிசினஸ் வளரவே வளராது. கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம நடக்கும். அது வந்து இயற்கையாவும் இருக்கும், நமக்குள்ள இருக்க வெறியும் ஒரு காரணம். வெறி வேணும்டா, வெறி வேணும்னு சொல்லி இவரு நாகேஷ் சார் சொல்லுவாரு காதல் கொண்டு படத்துல. நான் ஏன் சில டெர்மினாலஜி சினிமாவில் எடுப்பேன்னா அப்பதான் நம்ம பாக்குற இந்த பசங்களுக்கு உடனே ரிலேட் பண்ண முடியும். இந்த ரீல்ஸ்ல பி ரோல் ஒன்று போடுவாங்க, அந்த பி ரோல் நம்ம சொல்லிட்டே போயிடலாம் இந்த சீனை பாருங்கன்னு. ஸோ இந்த பிசினஸ்க்கு வர காரணமா இருந்தது I had seen absence. ஓகே. ஒரு வெற்றிடம் தெரிஞ்சது, மார்க்கெட் கேப் இருந்துச்சு, ஒரு பொட்டன்ஷியல் இருந்துச்சு. இந்தியா வந்து ஒரு க்ரோயிங் மார்க்கெட். பல நாடுகளுக்கு இந்தியா வந்து ஒரு பிக்கர் கன்சியூமர். சைனா, அமெரிக்கா இவங்கெல்லாம் இந்தியா வந்து என்ன வேணா வந்து மிரட்டுவாங்க, ஊட்டுவாங்க. ஆனா நம்ம கன்சியூம் பண்ணோம்னா அவங்க உலக நாடுகளை தயாரிக்கிற எந்த சரக்கும் இங்க விற்காது. நம்ம தான் அவங்களோட பிக்கஸ்ட் கன்சியூமர் இந்த வேர்ல்டு. இந்தியாவை நம்பி தான் இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு பொருள் தயாரிச்சிருக்காங்க. இந்தியா இல்லைன்னா அவங்களாம் ஒண்ணுமே கிடையாது. இந்தியா சும்மா மிரட்ட மட்டும் தான் செய்வாங்க. ஆனா இந்தியா இன்னைக்கு ஃபினான்ஷியலி த மோஸ்ட் பிக்கஸ்ட் கண்ட்ரி. அதாவது இன்னைக்கு வந்து வளர்ந்து வரும் நாடுகள்ல பல நாடுகள் நம்மளோட வளர்ச்சி பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற படம் இளைஞர்கள் படம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த இளைஞர்கள் படம் தான் இன்னைக்கு நாட்டு தலையெழுத்தையே மாத்த போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. we are in a very building, நம்மளோட ஜிடிபி நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. we are in a growing phase. அப்படின்ற போது ஸ்போர்ட்ஸ் இப்பதான் பிறந்து வந்துட்டு இருக்கு. பல நாடுகளை சாதிச்ச வேலை எவ்வளவு விஷயங்கள்ல நம்ம இன்னும் சாதிக்கவே இல்லை. ஸ்போர்ட்ஸ்ல சில விஷயங்கள் நம்ம சாதிச்சிட்டோம், ஆனா ஸ்போர்ட்ஸ் சாதிக்கல. we have a lot of gap. where there is a gap there is a business. ஒரு பிசினஸ் மேன் அதுதான் பார்க்கணும். ஒரு ஹோட்டலுக்கு போய் இந்த ஹோட்டல்ல எவ்வளவு சம்பாதிக்கணும் பார்க்கறத விட அந்த ஹோட்டல்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும், அந்த மிஸ்டேக்ல ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்புக்குள்ள பிசினஸ் இருக்கு. கேப் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்றதாலே ஒரு நல்ல பிசினஸா கொண்டு டெஃபினெட்லி. நம்ம எல்லாமே இப்போ ஜொமேட்டோ எடுத்துக்கோங்களேன். ஜொமேட்டோ didn't come as a delivery app. Zomato was just ஃபுட் ரிவ்யூவிங் ஆப். இல்லை சார், ஆக்சுவலாக வந்து ஃபுட் ரிவ்யூவிங் ஆப் ஒத்துக்கிறேன். பட் அதை தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லணும்னா Zomato, Swiggy எல்லாமே டேட்டா ட்ரிவன் கம்பெனி. டேட்டா வச்சு தொழில் பண்ணுற கம்பெனி. நம்ம வந்து வெளியில் வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி மெட்டா இருக்கட்டும், அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நம்ம எது யூஸ் பண்ணிட்டு சோஷியல் மீடியா எல்லாமே நாட் அ சோஷியல் மீடியா, இட்ஸ் ஆல் வந்து ஆட் கம்பெனி. கரெக்ட். அந்த ஆடை வந்து ஓட்ட வைக்கிறதுக்கு யூசர்ஸ் தேவை.
அந்த யூசர் தான் அவன் நம்மள வந்து சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு நம்ம தான் அவங்களோட டேட்டா. எக்ஸாக்ட்லி நம்ம அந்த டேட்டா வச்சு என்ன வேணா கண்டுபிடிக்கலாம். அதாவது எங்க அப்பாவோ எங்க தாத்தாவோ தொழில் பண்ண காலத்துல கூகுள் கிடையாது. அப்பா அன்னைக்கு ஒரு பொருள் எங்க வாங்குறது எங்க விற்கிறது தான் சீக்ரெட். இன்னைக்கு அந்த சீக்ரெட்டை உட்காந்து 5 நிமிஷம் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதை சரியா பயன்படுத்தணும். அந்த அவைலபிள் பிளாட்ஃபார்ம், அந்த அவைலபிள் டேட்டா நம்ம நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். கண்டிப்பா அதை சரியான இடத்துல சரியா பயன்படுத்தணும்னா we can make success out of it, we can grow out of it. ஓகே. இது எதுக்குன்னா இந்த விஷயத்த ஏன் சொல்றேன்னா, நம்ம முன்னாடியில இருக்க ஒரு நல்லதோ கெட்டதோ சின்னவங்களோ பெரியவங்களோ, சின்னவங்க கிட்ட நல்லது சொன்னா நல்லதை எடுத்துக்க, கெட்டதை விட்டுருங்க. பெரியவங்க கிட்ட கெட்டதை விட்டுருங்க, அது நல்லதை மட்டும் எடுத்துக்கங்க. நம்ம செக்யூர் பண்றதா எல்லாம் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு எல்லா டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஞானப்பணம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஞானப்பணம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறது தான். உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது அது உங்க மைண்ட் செட் தீர்மானிக்கும். நமக்குன்னு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும், அந்த மனசாட்சி தீர்மானிக்கும். அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப், இன்வெஸ்ட் இன் டைம். நான் உங்களுக்கு 24 மணி நேரம் உழைக்க சொல்ல. ஒரு சில பேர் சொல்லுவாங்க டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். நான் நிறைய புக்ஸ்ல பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன், இன்டர்வியூஸ் பார்த்திருக்கேன். டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, 24 மணி நேரம் ரொம்ப கம்மி. அடுத்து அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். 8 மணி நேரம் வேலை செய்றீங்கல்ல, அந்த 8 மணி நேரம் கரெக்டாக வேலை செய்யுங்க. 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, அந்த 4 மணி நேரம் ரெஸ்ட் மட்டும் எடுங்க. அப்போ போட்டு வேலையை போட்டு குழப்பாதீங்க. அவங்கவுங்க அந்தந்த வேலையை கரெக்டாக செய்யுங்க. டோன்ட் எங்களுக்கு ஒரு அந்த வேலையை எடுத்துட்டு அதுலேயே மாச கணக்கில் நாள் கணக்கில் உட்காராதீங்க. டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ், ஸோ யூஸ் இட் வைஸ்லி. ஓகே. ஜாலியாக இருக்கிற நேரத்தில் ஜாலியாக இருக்குங்க, படிக்க வேண்டிய நேரத்தை படிங்க, விளையாட வேண்டிய நேரத்தில் கம்பல்சரியாக விளையாடுங்க. பிகாஸ் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, இட்ஸ் பிகம் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஓகே, இதை நான் இப்படி எடுத்துக்கலாம் சார். ஒரு பிஸ்னஸ் மேன் மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, டைம்ஸ் ப்ரீஷியஸ், அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீ வந்து பிஸ்னஸை மட்டுமே நீ உன் டைம்குள்ளே போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு ஃபேக்டராக மாறிடும் அப்படின்றத நீங்கள் சொல்ல வரீங்கன்றத எடுத்துக்கலாமா சார்? டெஃபினெட்லி. இப்போ நீங்கள் ஒரு ஐடி ஆஃபீஸ் போங்க, இல்லை ஐஏஎம் போங்க, ஐஐ காலேஜ் போங்க, ஏதாவது இன்ஸ்டியூஷன் போங்க, ஆஃபீஸஸ் போங்க, அவங்க ரெக்ரியேஷன் ஒரு சென்டர் வச்சுருக்காங்க. இப்போ எத்தனையோ கம்பெனிஸ் இருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிஸ், இல்லை ஒரு சின்ன கார்பரேட் கம்பெனி, தே ஹேவ் செப்பரேட்லி ரெக்ரியேஷனல் ஜோன். வேலை செய்கிறவங்க I'm not comparing with ourselves other country. இப்போ சைனாவே எடுத்துக்காங்களேன். சைனால அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நேரம் இருக்கு. அந்த ஊர்ல சிகரெட் பழக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. அதே மாதிரி மதியானம் தூங்குறதுக்கு நாப்புக்கு 20 மினிட்ஸ்க்கு ஒதுக்குவாங்க. they have to sleep the 20 minutes for the brain to function. அதே மாதிரி விளையாடுறதுக்கு ஒரு ரெக்ரியேஷனல் இருக்கு. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் they have started investing a small recreational spaces in their factories and offices. ஏன்னா அந்த பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணணும்னா நீங்க உங்களுக்கு உடல் உழைப்பை விட மனசு நிம்மதியாகணும், பாடி மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். உங்களை தூங்க சொல்ல அந்த கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க செஞ்சா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே. ஸோ யூ ஹேவ் டு பிரிங் இன். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற எல்லா விஷயங்கள்லையுமே வந்து நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இன்னைக்கு மக்கள் தொகை பெருகிறதுனால சில விஷயங்கள்ல கெமிக்கலை போட்டு தான் தயாரிக்க வேண்டி இருக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணணும்ல ஹெவியா. அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மாத்திரையை தான் உணவா தின்னுகிட்டு இருக்கோம். இன்னும் 4 வாரம் காலங்கள் அது ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுமே தவிர, இந்த மாதிரி வந்து ஒரு உடற்பயிற்சி, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல உங்க லைஃப்ல இன்கார்பரேட் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச பாணியில கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரையும் ஜிம்முக்கு வாங்க வர மாட்டாங்க. அது க்ளோஸ் சர்ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நர்ச்சர் தேர் ஹேபிட், நர்ச்சர் தேர் இன்ட்ரெஸ்ட், தூண்டி தான் விடணும். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே. இங்க முதல்ல டர்ஃப் போட்டோம் ஒருத்தர் இருப்பான், அவனை பார்த்து டர்ஃப் போட்டோம் 100 பேர் இருப்பான். அந்த முதல்ல ஒருத்தன் போட்டான் பாத்தீங்களா, அவன் செய்யாம இருந்தா அந்த 100 பேர் வந்திருக்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன், கேமா சொல்யூஷன். என்னைய பார்த்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 10-20 பேர் இருக்காங்க. சரியா சரி 5 பேர் இருப்பாங்க. எல்லாத்தையுமே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடவே முடியாது. அது கரெக்டா ஒரு ட்ராக்ல பேசுற கார்ல கொண்டு போயிட்டே இருக்கணும். இப்போ நீங்க இருக்கீங்க, இப்போ நீங்க ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க கலம் வித் கணேஷ், நீங்க வந்து ஒரு ஏஜென்சி வச்சிருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ஸ்ப்ரெட்டிங் இன்ஃபர்மேஷன் டு லாட் ஆஃப் பீப்புள். இதை பார்த்து ஒரு 10 பேர் வருவான். நம்மளுக்கு தெரியாமே நம்ம we are leaving our footprints in some things and that will create interest in other people. Exactly. உங்களை பார்த்து நீங்க பல இடத்துக்கு போனா உங்ககிட்டயே உங்க ஊர்ல வந்து நீங்க செய்யலாம். உங்க ஊர்ல உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, அண்ணா நீங்க பிடிச்ச ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க பண்றதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். அதுதான் நீங்க கிரியேட் பண்ற ஒரு லீகசி. அதுதான் இந்த நாட்டுக்கு நீங்க பண்ற ஒரு நல்ல விஷயம், நீங்க செய்யற நல்ல விஷயம். யூ ஆர் டீச்சிங் பீப்புள் டு டூ சம்திங். ஓகே. அதை எப்படி வெளியே வர்றதுக்கு எல்லாருக்கும் அந்த வெளியே வர்றதுக்கு தான் டைம் ஆகும். வெளியே வந்துருச்சுன்னா அவங்க எல்லாமே செயல்பட்டுருவாங்க. ஓகே. ஃபீனிக்ஸ் பறவை தான். ஃபீனிக்ஸ் பறவை பறக்க அதுக்கு அழிவே கிடையாது. அதனால பேர் ஃபீனிக்ஸ் பறவை. ஆனா நம்ம ரெக்கைகளை விட்டு பறந்தா தான் வளர முடியும். இப்ப என்னையவே எடுத்துக்கோங்களேன்,
நான் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் பிறந்த பையன். அதான் நெக்ஸ்ட் அதுதான் கேட்கலான்னு வந்தேன் சார். சொல்லுங்கள். இப்போ ஒரு ஃபஸ்ட் ஜென் ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒரு செகண்ட் ஜென்னா ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்து அப்பாவை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கும், அப்பா சொல்கிறத செஞ்சுட்டு போகலான்னு இருக்கும், இல்லை வேணாம் நம்ம தனியாக நம்மளோட தனி லீகசியை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆஸ் அ தேர்ட் ஜென், அதுவும் தேர்ட் ஜெனில் செகண்டு, அதாவது ஃபஸ்ட்டு பையன் இல்லாமல் செகண்ட் பையன், இதில் வந்து மைண்ட் செட் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பையன் பண்ணாங்க அப்படின்னா அது கரெக்டுன்னு சொல்லுவாங்க, செகண்ட் பையன் பண்ணாங்கன்னா நீ எதுக்கு இது பண்ணுற, உங்கள் நம்பர் கரெக்டாக பண்ணுறான் அவனை ஃபாலோ பண்ணுன்னுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயம்லாம் எப்படி உங்களை இந்த லெவலுக்கு கொண்டு, ஏன்னா உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ்ன்றது என்டையராக தனி, அது ஸ்கிராப் ஸ்டீல் அது தனி, அதை தாண்டி எப்படி ஒரு கேம் ஆன் சொல்யூஷன்ற ஒரு இனோவேஷனை கொண்டு வர முடிஞ்சிச்சு. அது கொண்டு வரது மட்டும் இல்லாமல் டாக்கிங் வித் நம்பர்ஸ் 2017 ஸ்டார்ட் பண்ணீங்க, 80 to 90% நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த 2 வருஷம், அதாவது கொரோனாக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ நிறைய இல்லை இந்த பிஸ்னஸே பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா அதான். ஸோ இப்போ ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டிங்கனாலே நீ என்ன பேட்ச், இப்போ ஒரு பையனை பார்த்தோன்னே நீ கொரோனா பேட்ச்னு கேட்குறாங்க, கொரோனாக்கு முன்னாடி படிச்சா அப்படின்னு. அதே மாதிரி பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டிங்கனாலே நீ கொரோனா முன்னாடி தொழில் பண்ண ஆரம்பிச்சா, கொரோனாக்கு அப்புறம் தொழில் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு ஓனராக வந்துட்டு இந்த கொரோனா டைமை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அந்த மைண்ட் செட்? ஏன்னா ஏன் அந்த கேட்குறேன் அப்படின்னா மணி, லேக் ஆஃப் வந்து எம்ப்ளாயீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து இது பண்ண முடியும். நான் டெய்லி என்னோட ஃபீல்ட்லையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது சொல்கிறப்போ 4 பேர் பார்க்குறாங்க, அவங்களோட ஃபீல்டில் வந்து பொருத்திக்க முடியும். ஒரு எம்ப்ளாயி இல்லைனா நீங்கள் எப்படி அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணீங்க, மணி இல்லாத எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அந்த மாதிரியான விஷயத்த சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முதல்ல ஒரு பாயிண்ட்டை சொன்னீங்க, ஐ கம் ஃப்ரம் வெரி குட் பிஸ்னஸ் ஃபேமிலி பேக்ரவுண்டு. எங்கள் தாத்தா இவங்க எல்லாருமே வந்து தொழில் செஞ்சு சுயமாக தொழில் பண்ணி தான் வந்து தேவர் நாட் brought up with சில்வர் ஸ்பூன். இன்னைக்கு நாங்கள் இந்த நிலைமை கேட்குறோம், அதுக்கு அவங்க போட்ட இந்த உழைப்பு முயற்சி தான், எங்கள் முன்னோர்கள் போட்ட உழைப்பு முயற்சி தான் காரணம், எங்கள் அப்பா உழைச்சது தான் காரணம். ஆனால் அவர் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணி கொடுத்தாரு. நான் எங்கள் வீட்டில் 2ஆவதாக பிறந்தவன். நீங்கள் ஒரு சொல்லும் போது விஷயம் ரிலேட் பண்ண முடியும், 2ஆவதாக பிறந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலியும் கஷ்டம் அப்படின்னு. இது எத்தனை பேர் ரிலேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இட் இஸ் அ ஃபேக்ட். பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க, அண்ணன் எங்கள் அண்ணன் வந்து என்னோட ஒரு 6 வயசு மூத்தவர். ஹீ செட்ஸ் எக்ஸாம்பிள், இந்த காலேஜ் படித்தாரு, இந்த மார்க் எடுக்கிறாரு, இந்த விஷயத்தை பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்ற போது ஒரு எக்ஸாம்பிள் பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணி போயிடுறாங்க. அதாவது 10 விரலும் ஒரே மாதிரி இருக்காது, 10 விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரே அப்பா அம்மா வைத்து தான் பிறக்கிறோம், ஆனால் 2 பேருக்கும் திங்கிங் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஒரு வீட்டில் அம்பானி இருந்திருப்பாரு, ஒரு வீட்டில் அதே முகேஷ் அம்பானி இருக்காரு, ஒரு வீட்டில் அனில் அம்பானி இருக்காரு. ஐம் நாட் கம்பேரிங். அதாவது 5 ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காட்டுறேன். கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம், நேச்சர் ஒரே மாதிரி இருக்கலாம், லுக்ஸ் ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரு திங்கிங் ப்ராசஸ் மாறும். எக்ஸாக்ட்லி. ட்வின்ஸா பிறந்தவங்களுக்கே ஒரு செகண்ட் மாறினவங்களுக்கே இவர் வேற மாதிரி இருப்பாரு, அவர் வேற மாதிரி இருப்பாரு. என்ன சொல்றேன்னா, இப்போ அவர் ஒரு லீகசி, அவர் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள எனக்கு ஓகேனா நான் ஃபாலோ பண்ணலாம். பட் என்னால் தனியாக ஒன்று முடியும் அப்படின்னா நான் அந்த கூட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லையே. சார் இல்லை சார், எக்ஸாக்ட்லி இதுதான் சார். ஏன்னா அது எங்கேயாச்சும் உங்களை ப்ரெஷர் பண்ணியிருக்கோம்ல சார். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலினா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அது இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றனால ஏதோ கடன் இருந்துச்சுன்னா கடனை மட்டும் கட்டிட்டு உங்கள் வேலையை பார்த்துக்குவான்னுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு லெகசியில் வரப்போ, ஏன்னா உங்களோட பாரம்பரியமான பிஸ்னஸ் இருக்குது, உங்கள் அண்ணன் அது நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, அதை விட்டுட்டு இதுக்குள்ளே வரத்துக்கே ஒரு தனி தைரியம் வேணும். ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம் எல்லாமே காசு தானே, இவங்களுக்கு என்ன காசு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த ஃபேக்டரை உடச்சி நீங்கள் வெளியில் வந்தீங்கல்ல சார், அந்த மைண்ட் செட் எப்படி? ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறதுனால நிறைய புது பிஸ்னஸ் பிறக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லை கண்டிப்பாக. அதாவது சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பார்க்கும்போது நிறைய பேரோட அவங்க லைஃப் ரிலேட் ஆயிருக்கும். அந்த ஜெயம் ரவியோட கேரக்டர் கூட என் லைஃப் ரிலேட் ஆச்சு. எங்கள் அப்பா பிஸ்னஸில் எனக்கு ஒரு ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் நான் போகிறதுக்கு முன்னாடி அது எப்படி செய்யணும்னு இருக்கும், இப்படி செஞ்சுருக்கணும்னு இருக்கும். அப்போ அங்கே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஆனால் சில விஷயங்கள் இப்படி தான் செய்யணும்னு பேட்டர்ன் இருந்துச்சு. என்னோட முடிவுகளை நாங்கள் எடுக்க முடியாது. ஐ ஹேட் அ ஃப்ரீ ஸ்கோப் டு டூ வாட் எவர் இந்த சேல்ஸ் பார்ட். இன்னோவேட்டிவாக என்னால் திங்க் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன பையன், ஐயோ அவனை ஏமாத்திடுவாங்க, ஐயோ அவனுக்கு தெரியாமல் சொல்கிறான், இவனை நம்பி பண்ணால் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறது. இதை நான் வந்து ஒரு விசில் ப்ளோவராக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் இதை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க பசங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எங்கள் அப்பா வந்து எனக்கு அதாவது என்ன அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னா, நம்மக்கிட்ட இழக்கிறதுக்கு நிறைய இருக்குப்பா, நம்ம இழக்க வேண்டாம், புதுசாக ஏன் ட்ரை பண்ணணும், நம்ம இதெல்லாம் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணணும், ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். இது இழக்கிறதுக்கு நிறையா இருக்குது, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், புதுசாக ட்ரை பண்ணதே பண்ணிட்டு போய் நல்லா இருக்கலாமே. ஒரு அப்பாவா அவர் சொல்கிறது கரெக்ட். ஒரு அப்பாவா, ஏன்னா என்னைய மாதிரி 100% சக்ஸஸ் ஆகுறதுல 10% ஃபெயிலியர் ஆகிடுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறது வந்து அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த இடத்துல நமக்கு ஒன்று தோணும்ல, இதை பண்ணால் சக்ஸஸ் பண்ணால் முடியும் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு
அந்த டிசிஷன் எடுத்து வெளியே வரும்போது இப்போ எங்கள் பிஸ்னஸில் எங்கள் அண்ணன் இருக்காருன்னா ஹி ஹாஸ் ஃப்ரீ டிசிஷன், ஹி இஸ் சீனியர் மோஸ்ட் பர்சன். அந்த என் வயசில் மூத்தவர் அப்படின்னும் சில விஷயங்கள் நான் விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயத்தில் நான் இருப்பேன். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் சந்தோஷமாக விட்டு கொடுத்து போகலாம், ஏன்னா வயசில் மூத்தவர். ஆனால் பிஸ்னஸில் எனக்கு ஒரு டாக்டிக்ஸ் இருக்கும்ல, அப்படின்ற போது நம்ம இந்த இடத்துல நம்மளை அவுட் ஷைன் பண்ண முடியல. பட் அவன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த நல்லா பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்த என்ன ரொம்ப நல்லா பண்ண முடியுது. பிடிக்காத விஷயம் நல்லா பண்ணதுனால தான் அங்கே ஒரு ஃபோர்ஸ்லயும் ஒரு ப்ரெஷர்லயும் ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டனால தான் இன்னைக்கு சந்தோஷமா இதை பல பேருக்கு என்னால் ப்ரீச் பண்ண முடியுது. அதை பண்ண வேணாம் நான் சொல்ல, அதை பண்ணுங்க, அதை கொஞ்சம் பிடிச்சி பண்ணுங்க. என்னைய மாதிரி பிடிக்காம பண்ணாம போயிடாதீங்க. பிடிக்காம பண்ணதே நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன், நான் பிடிச்சி பண்ணதான் எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பேன். ஸோ அந்த இடத்துல நான் வெளியிடும் போது எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னா, யூஆர் ஆன் யுவர் ஓன். உன்னை உன் வழியில விடுறோம், நீ நினைச்சதை பண்ணு. ஆனா we will not financially support you. ஓகே. உன்னால வருமானம் வந்துச்சுன்னா அது உனக்கு தான் சேரும். It is your responsibility. We are not taking any claim in your success. அந்த சக்சஸ் உனக்கே சேரும், அந்த பெருமை உனக்கே சேரும். இப்போ கேம் ஆன் சொல்யூஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். கேம் ஆன் சொல்யூஷனோட மொத்த நிர்வாகத்திலேருந்து எல்லாமே நான் மட்டும்தான். எங்க அப்பா எனக்கு முதல்ல செஞ்ச மிகப்பெரிய உதவி எனக்காக லோன் கையெழுத்து போட்டது. ஏன்னா அவர் தான் கேரண்டி கையெழுத்து போடணும். ஓகே. அவர் எனக்கு போனா அப்போ எனக்கு யார் போடுவா? எனக்காக லோன் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அவர் அந்த மகராசம் போட்டு கொடுத்த கையெழுத்துனால தான் இன்னைக்கு இத்தனை மகராசனை நான் வாழ வச்சுட்டு இருக்கேன். இத்தனை பேர் வீட்டுல அடுப்பு, இத்தனை பேர் வீட்டுல விளையாடுறாங்கன்னா அதுக்கு எங்க அப்பா அன்னைக்கு போட்ட ஒரு சின்ன கையெழுத்து தான் காரணம். அதை நான் இன்னைக்குமே மறக்க மாட்டேன். இது யாரும் மறக்கவும் கூடாது. எந்த அப்பா என்ன வேணாம்னு சொன்னாரோ அந்த அப்பா தான் எனக்கு கையெழுத்து போட்டு அமிச்சு நீ சக்சஸ் பண்ணிட்டு வாடா மகனேன்னு அமிச்சாரு. ஆனா டோட்டலி டிஸ்அக்ரீட் தான் இந்த பிசினஸ். டிஸ்அக்ரீட். ஹி வாஸ் 100% டிஸ்அக்ரீட்னா ஒரு கிரவுண்ட் கட்டி அது யாரா காசு கொடுத்து விளையாடுவா, யாருன்னா காசு கொடுத்து விளையாடுறான்னு கேட்கப்பட்ட கேள்விதான் எனக்கு காதுல திரும்ப திரும்ப வந்துருச்சு. காசு கொடுத்து யார் விளையாடுவா? நீங்க காசு கொடுத்தா எல்லாரும் விளையாடிட்டு இருக்கோம். நம்ம இங்க சேலம் இல்லை, நம்ம சென்னையில இருக்கோம். நம்ம இங்க தமிழ்நாட்டுல ஒரு சின்ன ஊரு மூலனூர்ன்ற ஊர் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ வேற ஏதோ ஸ்டேட் நினைச்சுக்க போறாங்க. தாராபுரம் வெள்ளை கோயில் இருக்க சின்ன ஊர் தான் மூலனூர். அங்க ஏன் காசு கொடுத்தா விளையாடுறாங்க? அந்த ஊர் எத்தனை கிலோமீட்டர் சொல்லிட்டு? ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டர் ரேடியஸ் ஒரு ஊரு. அந்த ஊர்ல டர்ஃப் இருக்கு. அந்த ஊருக்கு 1 மணி நேரத்துக்கு 800 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அங்க காசு கொடுத்தா விளையாடுறாங்க. அங்க ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டில ஒரு டர்ஃப் இருக்கு. ஓகே. அங்க காலி இடங்கள்லாம் இல்ல, காலி இடம் நிறைய இருக்கு. காட்டு தோப்பு தினமரம் அவ்வளவு இருக்குது, விளையாடுறதுக்கு இடம் இருக்கு. ஆனா குவாலிட்டி எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. ஓகே. நான் எங்க போயிட்டு இருந்தேன், அப்படி டிவேட் ஆகி போயிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு எங்க அப்பா என் நம்பி அமிச்சாரு. நான் சக்சஸ் நீ என்ன சொன்னா, சக்சஸ் பண்ணாலும் பரவாயில்ல வா, நான் இருக்கேன் திரும்பி பாத்துருந்தாரு. அந்த தைரியத்துல நான் போனேன். ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தை திரும்ப வெறுங்கையோட அவர்கிட்ட போயிடக்கூடாது, சாதிச்சு தான் போகணும்னு நான் வீட்டை விட்டு கிளம்பி வரேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் அவர்கிட்ட விட்டுட்டு, ஏன்னா அவங்க வீட்டுல தான் இருக்காங்க, ஜாயின்ட் ஃபேமிலி நாங்க, விட்டுட்டு நான் தனியா சாதிக்கணும்னு வரேன். நான் 300 ரூபா லாட்ஜ்லயும் தங்கியிருக்கேன், பஸ்ல இடம் இல்லாம உட்காந்து போயிருக்கேன், காமன் பாத்ரூம்லயும் குளிச்சிருக்கேன். இதெல்லாம் வெளியே யாராவது சொன்னா மார்க்கெட்டிங் சொல்லிருப்பாங்க. நான் பண்ணிருக்கேன்னு என் மனசாட்சிக்கு தெரியும், என் வைஃபுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து இப்ப நினைக்கும் போது கஷ்டமா இல்ல, சந்தோஷமா இருக்கு. ஓகே. அது பண்ணிட்டு தான் இன்னைக்கு லெவலில் நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எம்ப்ளாயிஸ் கிட்ட நான் சொல்ற முதல் விஷயம் தான், என்னைய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க, நீ வெளியெல்லாம் போய் எக்ஸாம்பிள் தேடாது, என்னைய ஒரு எக்ஸாம்பிள். எங்க அப்பா கிட்ட என்ன இல்ல, எல்லாமே இருக்கு. இன்னைக்கு என்ன தொழில் விட்டு போனா எங்க அப்பா என்ன வச்சு சாப்பாடு போடுவாரு, எனக்கு தேவையில்லை. ஆனா நம்ம ஒரு விஷயத்தை விட்டுட்டு போகணும். அன்னைக்கு நான் கிளம்பி வரமா தான் இன்னைக்கு பெருமையோட நான் சொல்றேன், டர்ஃப் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய விஷயமா பூமா இருக்குன்னா அதுக்கு 90% பெருமை எனக்கு தான் செய்யறோம். அதை நான் வந்து பெருமையா, அது நான் அங்காரத்தை சொல்ல, ஒரு தலகனை சொல்ல, நான் பெருமையா சொல்றேன். அந்த அளவுக்கு மூளைக்கு மூளை, கிராமத்துக்கு கிராமம் இந்த விஷயத்தை நான் பரப்பியிருக்கேன். நிறைய பேருக்கு இன்னும் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது டர்ஃப்னு கூட டர்ஃப்னு சொல்லுவாங்க. சார் அந்த பச்சை புல்லு மைதானம் பண்றீங்களா அப்படின்னு. அந்த விஷயத்தை நான் கொண்டு போய் இந்த ஐடியாலஜி அவங்க கிட்ட சேர்த்திருக்கேன். அரிசி மண்டி வச்சிருக்காங்க, புளி மண்டி வச்சிருக்காங்க, வெங்காயம் பிசினஸ் பண்றவங்க, பிளாஸ்டிக் பிசினஸ் பண்றவங்க, இவங்க எல்லாருமே இன்னைக்கு டர்ஃப் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்கன்னா அது காரணம் ஏதோ நான் செஞ்ச ஒரு 2-3 விஷயங்கள், அவ்வளவுதான். ஐ மேட் இட் அக்சஸபிள் டு எவ்ரிஒன். சி ரெண்டாவதா பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரெஷர் கண்டிப்பான முறையில இருக்கும். அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை கிடையாது, அந்த அப்பா அம்மா அந்த 2வது குழந்தை பிறந்தைய எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பொறுத்தா இருக்கு. அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது இவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க. இவங்க கிட்ட ஒண்ணு இருக்கும், அவங்க கிட்ட ஒண்ணு இருக்கும். அவன் வேற இவன் வேற, ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க தான், ஆனா 2 வேற. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, புரியுதுங்களா? நம்ம இது பொலிட்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லாமான்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சிஎம் தமிழ்நாடு முதலமைச்சர்
முக ஸ்டாலினோட அவங்க அண்ணன் இறந்தாரு முக முத்துன்னு, அவரும் அதே வீட்டில் பிறந்தவர் தான். முக ஸ்டாலினும் அதே வீட்டில் பிறந்தவர் தான். இவரோட அரசியல் பாதை எப்படி இருந்துச்சு, அவரோட அரசியல் பயணம் எப்படி இருந்துச்சு, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது நம்ம வந்து ஒரு கருத்துக்காக சொல்றது தான். அவங்களும் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க தானே. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, பசங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அப்பா அம்மா அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அது நல்லதோ ரைட்டோ, அது தப்பு இருந்தா தப்புன்னு சொல்லுங்க, நல்லது நல்லது சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். உங்களால முடிஞ்சா சான்ஸ் கொடுத்து பாருங்க. உங்களால முடியலையா, ஓகே, இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். உங்களால முடியும், யூ கேன் அஃபோர்ட் தட் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். அந்த ப்ரெஷர் தூக்கி அவங்க மேல போடுங்க. அப்ப அந்த பையனோ பொண்ணோ பண்றானா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்களால முடியுமா முடியாதான்னு. அதை வந்து கேட்காம நிராகரிச்சிடாதீங்க. அது வந்து பெரிய அளவுல அது உங்க மனசை பாதிக்கும். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு எனக்கு அப்புறம் என் பிசினஸ் செய்யறதுக்கு ஆளுக்காலாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். எங்க அண்ணனுக்கு 2 பசங்க. எங்க அண்ணன் பசங்க இந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும், என் பொண்ணு நான் எனக்கு செய்யன்னு சொல்ல போறேன், உனக்கு என்ன வேணுமா நீ படிமான்னு சொல்ல போறேன். ஏன்னா இந்த பிசினஸ் காலியே கிடையாது. ஸ்போர்ட்ஸ் வளர்ந்துட்டே இருக்க போது, விளையாடிட்டே இருக்க போறாங்க. அது வளர்ந்துட்டே தான் இருக்க போகுது. உங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க வேலை விட்டுணும் அவங்க பசங்களை. கண்டிப்பா அவங்க வேலை விட்டு சொல்ல, அவங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அவங்க உங்க தோல் வரைக்கும் வராங்களா வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க கான்பிடென்ட்டா ஒரு விஷயத்த சொல்றாங்களா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதனால உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுதுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டு போடுங்கன்னு சொல்றேன். ஓகே, டோன்ட் பிரஷரைஸ் them. இன்னைக்கு பிறகுற குழந்தைங்களாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு ஜெனரேஷன் ஆர் வெரி கிளவர். they know out there what is good, what is bad. they know everything. they are open to vast amount of knowledge. எக்ஸாக்ட்லி. ஏகப்பட்ட நாலேஜ் கொட்டி கிடக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல. அத்தனமே அவங்களுக்கு ஈஸி அக்சசபிளா இருக்கு. அதான் அவங்க எடுத்துக்கணும். அது ஒரு வகையில பிளஸ் ஆனாலும் ஒரு வகையில டிஸ்அட்வான்டேஜ். அதுதான் சொன்னேன், நல்லது இதுன்னு எடுத்துக்கணும், கெட்டது வேணாம், அதை விட தெரியணும். அதாவது குடிக்கிறவன் தப்புன்னு கிடையாது, சிகரெட் பிடிக்கிறவன் தப்புன்னு கிடையாது. கலவையும் கற்று மர அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயத்த ஒரு வாட்டி பண்ணிட்டு விட்டுறணும். அதுக்கு நீங்க அடிமையாக கூடாது. அதுக்கு நீங்க அடிமையாக கூடாது. அதுக்குன்னு குடிக்கிறவன் கெட்டவன், குடிக்காதவன் அப்படி கிடையவே கிடையாது. அது ஒருத்தரோட தனிப்பட்ட கருத்து, ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பு, வெறுப்பு. அதுல நம்ம தலையிடக்கூடாது. இட் ஷுட் பி இன் அவர் கண்ட்ரோல். அது நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது எதையுமே. அதாவது எதுவா இருந்தாலும் ஒரு அளவு தான். அந்த அளவு மேற்கோள் தான். ஓகே, ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ட்ரோல்ல ஸ்டேரிங் வண்டி இருந்தா தான் நம்ம உசுருக்கு நம்ம பாதுகாப்பு. அதோட கண்ட்ரோலுக்கு நம்ம போயிட்டோம்னா கேரண்டி இல்லை. ஓகே சார், சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் எல்லா ஆண்டர்பிரினர் ஒரு மனுஷனாக பிறந்தாலே அந்த ஒரு பார்ட்டை இது பண்ணியிருப்பாங்க. கேம் ஆன் சொல்யூஷன் தினேஷ் அவர் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்காரா? ஐ மீன் வந்து நீங்கள் லைஃப்பில் இல்லை, இந்த ஃபீல்டில் வந்துட்டு ஃபெயிலியர் பார்த்துருக்காரு. நான் பார்த்துருக்கேன். அதை நான் சொன்னது கிடையாது, ஆனால் நான் பார்த்துருக்கேன். நான் போன ஃபர்ஸ்ட் ஆர்டரே எனக்கு ஒரு ஃபெயிலியர் தான். ஓகே, ஐ ஹவ் ஃபேஸ் லாட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியாது. என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் தான் வெளியே தெரியுது. ஏன்னா ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்லாத காரணம் என்னன்னா, அதை பார்த்து யாரும் டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. ஒருத்தங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் உட்காந்துருப்பான், நம்ம தான் ஃபெயிலியர் சொல்லி அவனுக்கு எங்கே அஃபெக்ட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இல்லை சார், அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. இல்லை, நீங்கள் ஒரு 10 பேர் இந்த தொழிலுக்கு வராங்க அப்படின்னா 10 பேரும் சாதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த பேராமீட்டர்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள், ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க, நான் இந்த விஷயத்தெல்லாம் ஃபெயிலியர் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பேராமீட்டர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்ட போகிறாங்க. அந்த பேராமீட்டர் எனக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கற்றுக்கிட்டு வண்டி ஓட்ட போகிறாங்க. எனக்கு அது வேணாம்ப்பா, எனக்கு வேறு இடத்துக்கு போகிறோன்னா போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம சொல்கிறதுனால 4 பேருக்கு அதான் நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி தான், இன்டர்நெட்டுன்றது பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இஃப் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்களோட ஃபெயிலியரை சொல்லலாம். நான் ஃபெயிலியர்னு சொல்கிறது ஐ நாட் ஃபேஸ் எனி ஃபினான்ஷியல் லாஸ் ஆர் எனிதிங். நம்ம ஒரு மெனக்கெட்டு ஒரு விஷயத்துக்கு போகிறோம், போய் கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறோம், அந்த ஆர்டருக்காக நம்ம போய் மெனக்கெட்டு ஒரு ஊர்லேருந்து ஊர் போய் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நமக்கு அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நம்ம போகும்போது அது நடக்கலன்ற போது நமக்கு அது ஃபெயிலியர் தானே. நம்ம அதுக்கு எஃபர்ட் போட்டிருப்போம். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருப்போம். லக் ஃபேவர்ஸ் ஆல்வேஸ் த பிரேவ். அதை நம்ம அந்த ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த விஷயத்தை பண்ணிட்டே இருக்கும். அப்பதான் ஃபெயிலியர் சக்சஸா மாறும். நீங்க ஒரே 2 ஃபெயிலியர்ல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா அது ஒண்ணு. இன்னைக்கு பண்ற இளைஞர்கள் பண்ற மிகப்பெரிய விஷயம், ஒரு விஷயத்தை பர்சியூ பண்ணணும்னா they are not focusing it not fully. ஃபோக்கஸ் லேசா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எப்படி சக்சஸ் கிடைக்கும். என்ன அவர் பேர் என்ன, பல்பு கண்டுபிடிச்சாரு எடிசன். அவர் எடுத்தோன்னே பல்பு கண்டுபிடிச்சாரா? பிடிக்கல. அது எப்படி அப்புறம் உடனே சக்சஸ் கிடைக்கும்? ஒரு விஷயத்த பண்ணத்தான் அதுக்கு அனுபவம் எக்ஸ்பெர்டைஸ் ஆக முடியும். மாஸ்டர். எக்ஸாக்ட்லி. அதாவது ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க வந்து
கலை நிபுணர் ஆகணும்னா நீங்கள் வந்து அதில் 10 விஷயத்தில் 7 இடத்துல தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. டாக்டர் ஆகணும்னா 10 பேர்த்த கொண்டாதான் டாக்டர். அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெத். அதாவது அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு. சரி, நான் அதுக்காக நான் நாட் மீனிங் இட் அந்த சாகணும் அப்படின்னு நான் சொல்லலை. புரியுது. தோல்விகளை ஏற்க கற்றுக்கணும். ஃபெயிலியர் எனக்கும் இருக்குது. கேம் ஆன் சொல்யூஷன் தினேஸ்வரனுக்கு கேம் ஆன் தினேஸ்வரன் தான் எல்லாருக்கும் தெரியும். சொல்யூஷன் நிறைய பேருக்கு தெரியாது. கேம் ஆன் தினேஸ்வரன் அப்படிதான் அடைமொழி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு இனிஷியல் இருந்துச்சு, MS தினேஸ்வரன், எங்க அப்பா அம்மா வச்ச இனிஷியல். அது போய் இன்னைக்கு கேம் ஆன் தினேஸ்வரன் அடைமொழி ஆயிடுச்சு. என் பேரை மறந்துட்டாங்க, கேம் ஆன் தம்பி தான் என்னை கூப்பிடுறாங்க. ஐ ஹவ் ஃபேஸ்ட் ரிஜெக்ஷன்ஸ், ஐ ஹவ் ஃபேஸ்ட் ஃபேமிலி பிஸ்னஸ் ரீதியாக நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பல இடங்கள்ல வந்து நான் செருப்படி வாங்கியிருக்கேன். செருப்படினா அடியா வாங்கினதுல நம்மளுக்கு பிசினஸ் நடக்கிற ரிஜெக்ஷன்ஸ் ஒரு அவமானமா நான் எடுத்திருக்கேன். அந்த இடத்த அதை நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆக்சுவலி ஒரு பிசினஸை பர்சியூ பண்ணி நீங்க போயிட்டு இருக்கும் போது இதுல நான் ஒரு தப்பான எடுத்துக்காட்டா கூட இருக்கலாம். பிசினஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், ஃபேமிலி டைம் கம்மியாயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனே இல்லாம போயிடுச்சு. வளர்ந்துகிட்டே போறேன், ஆனா யாரு கூட இருக்கான்னு தெரியல. நாளைக்கு நான் வளர்ந்து முடிச்ச அப்புறமா என் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா எனக்கு தெரியல. இப்போ சில நேரங்களில் சும்மா இருக்கும்போது நம்மளுக்கு தோணுது, ஆஹா ஃப்ரெண்ட்ஸை பழகாம விட்டோமே அப்படின்னு. பட் ஸ்டில் இன்னைக்கு என்னோட எல்லா கிளைண்ட்டுமே எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ஒரு குடும்பம் ஆகிட்டாங்க. அது ஒரு சந்தோஷம். நீங்க நான் எந்த ஊருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல, தமிழ்நாடு எந்த டிஸ்ட்ரிக்ட் போய் எனக்கு விஷயம்னு அந்த ஊர்ல எனக்கு கிளைண்ட்டுக்கு போன் வச்சேன்னா எனக்கு என்னென்னமோ கிடைக்கும், என்னென்ன நடக்கும். அந்த ஒரு ஜோன் நான் உருவாக்கிட்டேன். ஓகே, ஒரு இளைஞர் படைய என் கூட உருவாக்கிட்டேன். அது எனக்கு ஒரு கிடைச்ச வரம்னே சொல்லலாம். எனக்கு தொழிலும் அமைஞ்சது, ஒரு கூட்டம் எனக்கு தானா சேர்ந்த கூட்டம், ஒரு கூட்டம் எனக்காக நிக்குது. இன்னைக்கு எனக்காக பாச வர்ற இடத்துல அண்ணனும் தம்பிங்களும் ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பரவி இருக்காங்க. ஸோ ஃபெயிலியர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க ஃபெயிலியர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கல்ல நிறைய. அதெல்லாம் வந்து லெசன், லேர்னிங் லெசன். அதெல்லாம் வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, எவ்வளோ இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. நான் அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல லைட் மேனாக வேலை செஞ்சிருக்கேன், கண்டக்டராக வேலை செஞ்சிருக்கேன். எல்லாமே லெசன் தான். யூ ஷுட் நாட் டேக் இட் அஸ் எ ஃபெயிலியர், டேக் இட் அஸ் எ லெசன் அண்ட் மூவ் த்ரூவர்ட்ஸ் தட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கும் சார். இனிஷியலாக ஒரு பிஸ்னஸ்குள்ளே வராங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு தேவையில்லாத விஷயமா பார்ப்பாங்க. நீங்கள் மார்க்கெட்டிங் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நிறைய அப்கமிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நச்சுன்னு ஒரே பதில் தான் இருக்குது. பிறந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங். பிறந்த பிள்ளைக்கு, குழந்தைக்கு தாய்ப்பால் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து எல்லாமே ஸ்ட்ரென்த்து. அது மட்டும் பேசிக்காக கொடுக்காம விட்டா அந்த குழந்தைக்கு வளர்ச்சி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ், சின்னதோ பெருசோ, அதனால முடிஞ்ச மார்க்கெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் அன் எனி ஃபார்ம், எனி பிளாட்ஃபார்ம், பட் யூ நீட் சம் மார்க்கெட்டிங். ஓகே, நான் இருக்கேன்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்டான்றது சொல்லிட்டு, அதாவது யூ ஷுட் நாட் செல் அ ப்ராடக்ட், யூ ஷுட் செல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ நைக் இருக்காங்க, நைக்குங்கிறது ஒரு பிராண்டு, பட் நைக்கு ஷூவை விற்கல. நைக் வந்து அந்த இதுல வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் விற்கிறாங்க. ஆக்சென்சர் இருக்கு, ஆக்சென்சர் கம்பெனில இருக்க ப்ரோக்ராம்ஸ் விற்கல, அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்றாங்க. ஆப்பிள் இஸ் கிவிங் அன் எக்ஸ்பீரியன்ஸ். மெக்டொனால்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மெக்டொனால்ட்ஸ் அதை வந்து அவங்க ஒரு பர்கர் பிராண்டுங்கிறது ரொம்ப நாள் கழிச்சா பல பேருக்கே தெரியும். அவங்க they sell joy and happiness. நீங்க தொழில் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் ஒரு தொழிலா எடுத்து நீங்க ஜெயிக்கலாம் வாழ்க்கையிலங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் வைக்கிறேன். நான் எங்கேயுமே டர்ஃப் கட்டுங்க லட்சம் சம்பாதிங்க சொல்ல, ஸ்போர்ட்ஸ் ஒரு பிசினஸா எடுத்து செய்யுங்க தான் நான் பல இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். டர்ஃபே மூலியமா கட்டுங்க இத்தனை லட்சம் சம்பாதிங்க நான் சொன்னதே கிடையாது, நான் சொல்லவும் மாட்டேன். டேக் இட் இஸ் a confidence, you want to earn, do this as a confidence, we are giving you confidence. அந்த ஊட்டச்சத்தை நீங்க வாங்கிட்டு நீங்க வேலை செய்யுங்க. மார்க்கெட்டிங் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறோம், அது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஏதாவது எமர்ஜென்சி, உடம்பு சரியில்லை, ஏதாவது வியாதினா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் ஏன் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க? நம்ம உடம்பு சரியில்லைனா முதல்ல எங்கே போகிறோம்? ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். கண்டிப்பாக போய் தானே உடம்பு, வேற எங்கேயா போக முடியுமா? மளிகை கடைக்கு போக முடியுமா? தெரிஞ்ச வீட்டுக்கு போக முடியாதுல்ல. ஏன் ஹாஸ்பிட்டல் போகிறோம்? They are trying to do, we are the best in the market. யார் பெஸ்ட்ன்ற மார்க்கெட்ல எப்பவுமே சொல்லிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்றோங்கிறத தெளிவா மக்கள் சொல்லிட்டு இருக்கணும். ஒரு அவேர்னஸ். மார்க்கெட்டிங் இஸ் ஜஸ்ட் அன் அவேர்னஸ். இட் இஸ் நாட் பர்சுவேடிங் பீப்புள் ஆர் நர்ச்சரிங் பீப்புள். மார்க்கெட்டிங் இஸ் அவேர்னஸ். அன்னைக்கு தங்கத்தோட விலை வந்து பவுன் வந்து 2000 இருந்த வரைக்கும் நீங்க பவுனோட விலை வந்து 75,000, முந்தானதுக்கு 70,000 நினைக்கிறேன். பவுன் உச்சபட்ச விலை 75,000 ஒரு சவரன். தங்கம் வந்து சேமிப்பு. தங்கம் வந்து இன்னைக்கு சேமிப்புனாலே ஒரே விஷயம் தங்கம் தான். லேண்டோட ஃபர்ஸ்ட் தங்கம் தான். இட்ஸ் ஈஸி மணி. அதை மார்க்கெட்டிங் பண்ணானா இல்லையா?
விஜய்லேருந்து இப்போ கார்த்திக் வரைக்கும் எல்லா அமிதாப் பச்சன்லேருந்து ஷாருக் கான் வரைக்கும் எல்லா கோல்டு கம்பெனியும் தங்கம் என் உரிமைன்னு பண்ணிட்டு தான் இருக்காங்க. உன் தங்கம் உன் உரிமை அப்படின்னு. அப்படின்ற போது தங்கத்தையே மார்க்கெட்டிங் பண்ணி தான் விற்க வேண்டியிருக்கு. மிச்சத்தை மார்க்கெட்டிங் பண்ணால் நீங்கள் வித்துருவீங்களா? ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங் பண்றாங்க, அப்பா இவங்க மார்க்கெட்டிங் பண்ணாம லாபம் ஜாஸ்தி வைப்பாங்க. அது வேற செக்டர், இது வேற செக்டர். லாபம் வைக்கணும்னா எல்லாத்துக்கும் வைக்க முடியும். அது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இவங்க இவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா அப்போ வந்து லாபம் ஜாஸ்தி இருக்கும், மார்க்கெட்டிங் செலவு பண்றாங்க, அந்த மார்க்கெட்டிங்கை நான் மிச்சம் பண்ணி லாபத்தை குறைக்கணும். அந்த மாதிரி சீன்லாம் இங்க எங்கேயும் கிடையாது. யாரும் இன்னைக்கு கை காசை போட்டு மிச்சம் பண்ணி கொடுக்கலாம் எந்த கம்பெனி ரெடியா இல்ல. இந்த விஷயத்த நான் பண்றேன், இவ்வளவு குவாலிட்டியா பண்றேன், அதுக்கு தான் சார்ஜ் அப்படிங்கறத ஓப்பனா வெளிப்படையா வாங்கிட்டு போயிடணும். நான் உங்களுக்காக குறைச்சு கொடுத்தேன், உங்களுக்காக கம்மியா பண்ணி கொடுத்தேன், நீங்க மாமானா மச்சானா, நீங்க பெரியப்பாவா சித்தப்பாவா, அப்பாவா அண்ணனா மாமனாரா, இல்ல நான் தொழில் பண்றேன், உங்களுக்கு தொழில சொல்லி கொடுக்குறேன், தொழில பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு சார்ஜ் இருக்குல்ல, அந்த சார்ஜ் நான் உரிமையோட கேட்டு வாங்கிக்கிறேன். இந்த குவாலிட்டிக்கு இந்த ரேட்டு, அந்த குவாலிட்டிக்கு அந்த ரேட்டுங்கிற சொல்லிட்டு வாங்கிட்டு போறேன், அவ்வளவுதான். அது ஒரு வகையான மார்க்கெட்டிங் தானே. ஆமாம். இல்லை, நான் ஏன் மார்க்கெட்டிங் எக்ஸாக்டாக கேட்குறேன்னா, நீங்கள் டர்ஃப் கட்டிடுறாங்க, அப்படியே விட்டா என்கிட்ட வந்து ரெண்ட் வந்துடும், மந்த்லி இவ்வளோ சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் உங்ககிட்ட கேட்டேன், மார்க்கெட்டிங் வந்து எந்த அளவுக்கு முக்கியம். கண்டிப்பா ஒரு டர்ஃபை கட்டுறீங்க, கட்டிட்டு விளையாட வரதுக்கு பசங்க வராங்க, தே கமிங் டு பிளே, தே கிவிங் மணி அண்ட் பிளேயிங், பட் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் தெம் டு கம் அண்ட் பிளே எவ்ரி டே. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு தடவை 2 தடவை விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹேபிட்டா மாறணும். அந்த ஹேபிட்டை நீங்க நர்ச்சர் பண்ணணும், அந்த ஹேபிட்டை நீங்க தூண்டி விடணும். அது பேர் தான் மார்க்கெட்டிங். அந்த விளையாடுறதுனால அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, ஹெல்த்தாகவும் சரி மைண்டாகவும் சரி அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். டர்ஃபை வந்து கட்டிட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ப்ரோ நான் டர்ஃப் கட்டுறேன், நான் இது பண்றேன், இது வந்து பண்ணா அப்படியே வந்துருவாங்கல்ல, நான் எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம என்ன இங்க வந்து ரஜினியே படத்தை ஓட்டினா மார்க்கெட்டிங் தெருவா இறங்கி பண்ணதான் மார்க்கெட்டிங். கமல்ஹாசன் படம் நடிச்சாலும் ஊரா போய் பிராண்டிங் பண்ணா மட்டும்தான், ப்ரமோஷன் பண்ணா மட்டும்தான் படம் விற்கிது. அவங்களுக்கே தேவை மார்க்கெட்டிங். நம்ம அவங்க ஐடல்ஸ் நம்ம அவங்க ஃபேன்ஸ், நம்ம அவங்களுக்கே மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ டர்ஃபை போய் மார்க்கெட்டிங் பண்ணா மார்க்கெட்டிங் பண்ணியே தான் ஆகணும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கேல். கொண்டு போய் மொத்தமும் கொட்டணும் அவசியம் இல்லை, ஒரு பார்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா we want to make sure that the business நம்ம போட்ட காசு நம்மளுக்கு கரெக்டாக வர சேரணும். அதுக்கு நம்ம சில விஷயங்களை சிக்கனங்கள் பார்க்கக்கூடாது. சில விஷயங்கள் நம்ம 10 ரூபா போட்டால் தான் 100 ரூபா எடுக்க முடியும். அதனால அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். தட் இஸ் அன் மார்க்கெட்டிங் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அதை உங்களால முடிஞ்ச ஸ்கேலுக்கு அதை பண்ணுங்க. ஜஸ்ட் புட்டிங் வீடியோஸ், ரன்னிங் ரீல்ஸ் இஸ் நாட் மார்க்கெட்டிங். இன்னைக்கு இளைஞர்கள் அது மட்டும் தான் மார்க்கெட்டிங் நினைச்சிட்டு, நிறைய பேர், நானே கொஞ்ச நாளைக்கு அப்படி நினைச்சிட்டு இருந்தேன், ரீல்ஸ் போட்டா ரீல்ஸ் வியூஸ் போச்சா மார்க்கெட், யூஸ் பண்ண மார்க்கெட். நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆட் ஆப்டிமைசேஷன் இருக்கு, SEO இருக்கு, கூகுள் மை பிசினஸ் இருக்கு. ஒரு நமக்கு தெரியாத உலகமே பின்னாடி இருக்கு. ஆனா அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அவங்க கண்ணுக்கு தெரியாத வீடியோ தான், ஆனா தெரியாத விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பண்ணா அதுவே தான் மார்க்கெட்டிங். நமக்கு தெரியாத இடத்துங்கள்ல இருந்து நம்ம என்னென்னமோ எடுக்கலாம். இன்னைக்கு சாட் ஜிபிடி ஏஐன்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. சாட் ஜிபிடி நமக்கு தெரியாத எல்லா விஷயம் சொல்லி கொடுக்குது. அதுவே ஒரு மார்க்கெட்டிங் டூல் தானே. ஆமாம். இல்லை சார், நானே நிறைய ஃபேஸ் பண்ணேன். என்னோட ஏஜென்சிலே சார் வர கிளைண்ட்ஸ் வந்து, நான் உனக்கு வந்து இவ்வளோ சம் அமௌண்ட் கொடுக்குறேன், எனக்கு இத்தனை ரீல்ஸ் மட்டும் போட்டுருங்க. ஏங்க அது போட்டால் எப்படிங்க உங்களுக்கு லீடு வரும்? இல்லை அது போடுங்க, எனக்கு ரீல் வரும், நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பூஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. பூஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து நீ பண்ணது சரியில்லை, நீ வீடியோ எடுத்து கொடுத்து சரியில்லை, அப்புறம் நீ எங்க இதுக்கு பின்னாடி ஒரு மெட்டான ஒரு இது இருக்குங்க, இதுக்கு பின்னாடி ஆட் ஆப்டிமைஸ் பண்ணுங்க, இத்தனை விஷயம் இருக்குங்க, உங்கள் ப்ரொஃபைலை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் சொன்னால் தான் ஓ அவ்வளோ இருக்கா அப்போ பண்ணி கொடு அப்படின்றாங்க. பண்ணி கொடுத்துட்டு ஏன் 1 மாதத்துல ரிசல்ட் வரலன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு மேரத்தான் அப்படின்றத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆப்பிள்ன்ற அவ்வளோ பெரிய கம்பெனி, அவங்களே வந்து இன்னமும் மார்க்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மார்க்கெட்ல அவங்க ஸ்டேக் காமிச்சிட்டே இருக்கணும்ல, மார்க்கெட் லீடர் யாருன்னு காட்டணும்ல. இது 1 மாசம் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் வரல, அது வரல, இது வரலன்னா நாங்க என்ன மந்திரவாதிங்களா? நாங்க வந்து ஒரு இது பண்ணி விட்டு இது பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. மார்க்கெட்டிங் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டிங்கை பத்தி எத்தனையோ கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், கோச்சிங்லாம் வந்துருச்சு. மார்க்கெட்டிங் வந்து நம்ம சும்மா வந்து இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஏதோ ஒரு மாய உலகம் நினைச்சிட்டு இருக்கோம். அட்வர்டைஸ்மெண்ட் சும்மா ஒரு மாய உலகம்னு. மார்க்கெட்டிங் வந்து என்ன இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்தி விட்டது மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் அண்ட் good work and word of mouth. Exactly. Word of mouth is a marketing. Exactly. ஏன்னா நான் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன், நான் அவருக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன், இவர் அவர்கிட்ட சொல்றானா அது ஒரு மார்க்கெட்டிங். இதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். நான் இந்த ஆடை பார்த்தேன், இந்த கம்பெனி நல்லா பண்றாங்கன்னா அது ஒரு மார்க்கெட்டிங். அதுக்கு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், அதுக்கு தான் நம்ம உழைக்கிறோம். நம்ம செய்யற விஷயங்கள் நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லும்ல. எக்ஸாக்ட்லி. நான் நம்ம வந்து நான் வந்து ஒன்றும் தானம் பண்ணல, உதவி பண்ணல, நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அது 4 செவத்துக்குள்ள தெரியுற மாதிரி நம்ம ஏன் பண்ணணும்?
அதை மார்க்கெட்டிங் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவீங்க. டர்ஃப் கட்டி வச்சிருக்கீங்கன்னா டர்ஃபிங் இருக்குன்னு மார்க்கெட்டிங் பண்ணுங்க. டர்ஃப்ல வந்து விளையாட என்ன பெனிஃபிட்ஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க. டர்ஃப்ல இப்போ இந்த ஈவெண்ட் நடத்தலாம், இந்த கோச்சிங் நடத்தலாம், அது நடத்தலாம்னு சொல்லுங்க. அப்பதான் வந்து அது மார்க்கெட்டிங். அப்பதான் இதுக்கும் யூஸ் பண்ணலாம்னு மக்கள் டர்ஃப்னா விளையாடுறதுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஈவெண்ட்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கெட் டுகெதர் மீட்டிங்ஸ், கம்யூனிட்டி மீட்டிங்ஸ், அந்த ஃபிளாட்ல இருக்கிற விசேஷங்கள் நடத்துறது, எவ்வளவு விஷயம். இதுல எந்த விஷயம் நடத்த முடியும், எல்லாமே பண்ணலாம் அதுல. ஸோ அதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணாதான் வெளியே சொல்ல முடியும். மார்க்கெட்டிங் இஸ் சிம்பிள் பட் நாட் ஈஸி. It is not easy. Yeah, exactly. சிம்பிளான விஷயம் தான் கரெக்டா சொல்லணும். அதையே தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுவே நம்மளுக்கு அகைன்ஸ்டா மாறிடும். எக்ஸாக்ட்லி. சொல்ற விஷயத்த கரெக்டா புரியும்படி சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். நம்ம வந்து என்னது பிக் பாஸ்ல வர மாதிரி புரியாத மாதிரி சொல்லிட்டு புரிஞ்சதை கண்டுபிடிங்கன்னா நம்ம என்ன ஒரு இல்ல அது நானுமே இப்ப நீங்க லாஸ்ட் வந்து சேரன் சாருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. அதுல ஒரு சின்ன போர்ஷன் கட் பண்ணி ரீலா போட்டிருந்தீங்க, ஷார்ட்ஸா போட்டிருந்தீங்க. அதை வந்து ஃபுல்லாக கூட பார்க்க முடியாமல் அந்த ஒரு இத்தினோண்ட ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான், பட் அது எப்படிலாம் மிஸ் இன்ஃபர்மேஷன் அவங்க நினச்சிக்கிறாங்க. அது என்னமோ அது வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே வந்து பேசிட்டு அதுக்கு கீழே கூகுள் கீழே போய் கமெண்ட் கண்ணா பின்னா அடிச்சா வந்து அது நீங்க ஃபேஷன் பசங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது அவங்க அடிக்கிறது அவங்க தனிப்பட்ட சுதந்திரம், அதை கரெக்டா எடுத்துக்கிறது எடுக்காது. நான் அந்த மாதிரி கமெண்ட் அடிச்சா வந்து சந்தோஷமா ஓகேப்பா நம்மள தைரியமா பேசுறானே, நம்மளை பத்தி தானே பேசுறானே விட்டு போயிடுவேன். அது நமக்கு எப்படி பிளஸ்ஸா மார்க்கெட்டிங் வந்து பிளஸ்ஸா மாத்திடுவோம். அது அவ்வளவுதான். நம்ம எல்லாத்தையும் இருக்க நல்லதை எடுத்துக்கிட்டோம்னாலே கெட்டது ஆட்டோமேட்டிக் கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். we should be clear on our path. நம்ம போட்ட ரோட்ல கரெக்டா போயிட்டு இருக்கோமா, எதிர்த்து எந்த வண்டி இடிக்காம போயிட்டு இருக்க வேண்டியதான். மிச்சம் எந்த வண்டி நம்ம ஓவர்டேக் பண்ணாம பாத்துக்கணும். அவ்வளவுதான். நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும்னா அது நம்மள எங்கேயோ கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக ஒரு ஆண்டர்பிரினருக்கு வந்து சூஸிங் அ கிளைண்ட், இனிஷியலாக வந்து கிடைக்கிற கிளைண்ட் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். பட் நம்மளோட க்ரோத்துக்கு வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து சூஸ் பண்ணுறது எப்படி சூஸ் பண்ணுறதுல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்கமிங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரியான கிளைண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க கிளைண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை, கிளைண்ட்ஸ் தான் நம்மளை சூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது கிளைண்ட்ஸ் தான் நம்மளை சூஸ் பண்ண, நம்ம யாரையும் சூஸ் பண்றது இல்லை. நம்ம அந்த இடத்துலயும் இல்லை, அவங்களா பார்த்து நம்ம வாய்ப்பு கொடுத்தா தான். கஸ்டமர்ஸ் ஆர் ஆல்வேஸ் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. அது எல்லா தொழிலுக்கும் பொருந்தும். ஆனா அந்த கஸ்டமர்ஸ் எங்களை மாதிரி ஆளை சூஸ் பண்ணி கரெக்டாக சூஸ் பண்ணணும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கான்வர்சேஷன், ஒருத்தர் அவர் வீடியோ போட்டது கம்பெனி அடிச்சதுக்கு ஏமாந்துருக்காரு. அந்த ஏமாந்து இந்த கம்பெனி என்ன ஏமாத்திருக்கேன்னு கம்பெனி அடிச்சிருக்காரு. அந்த கம்பெனி தான் ஏமாத்துருச்சு, அதனால வெளிப்படையா சொல்ல முடியல. அவர்கிட்ட அவரு கிரவுண்டு அவரு காசு கொடுத்து கட்டியிருக்காரு, அவரு ஏமாந்துருக்காரு. ஆனா ஏமாந்த விஷயம் அவரால் வெளிப்படையா சொல்ல முடியல. காரணம் நாளைக்கு இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அன்னைக்கு செலக்ட் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க அதை கரெக்டா செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நிலைமை காலம் இருப்பாங்க. அவங்க தானே காசு போடுறாங்க. நம்ம ஒரு 2 லட்சங்கள், அதாவது ஒரு 1 லட்சமோ ஒரு 2 லட்சமோ அந்த வித்தியாசத்துல நம்ம போயிட்டு நம்ம மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அட் ஸ்டேக்ல போட்டுறோம். ஓகே. இன்னைக்கு எதாவது சொன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் ஆர் வெரி கிளவர். இந்த ரேட் கேம்ல போய் விழக்கூடாது. எப்பயுமே நான் வந்து ஆப்பிள், விவோ, ஓப்போ அப்படின்றத விட விவோ, ஓப்போ, OnePlus 3மே ஒரே கம்பெனி தான் தயாரிக்குது. இதோட ஃபேக்ஷன் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து ஒரு போன் தானே, அது நம்மள மட்டும் தான் வச்சிருக்கு, நம்ம தான் பாக்குறோம். ஆனா ஒரு கிரவுண்ட் எப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து விளையாடுறாங்க, நிறைய பேரோட உயிர் சம்பந்தப்பட்டிருக்கு, ஹெல்த் இருக்கு, சேஃப்டி இருக்கு. அந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும். அதாவது நான் மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி நான் விற்கல. இந்த ப்ராடக்ட்ல இந்த குறை இருக்கு, நானும் அந்த ப்ராடக்ட் விற்கிறேன். ஆனா சொல்லித்தான் விற்கிறேன், நான் சொல்லாமலாம் விற்கல. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுங்கிறது பாட்டில ஒட்டி தான் பாட்டில் விற்கிறாங்க. சிகரெட் பிடிச்சா உடல்நிலை பாதிக்கும்னு சொல்லி புற்றுநோய்க்கு வரும்னு சொன்னா சொல்லித்தான் வைக்கிறாங்க. அது பிடிச்சு பிடிக்காம இருக்கிறது அவங்க விஷயம். நான் சொல்லிட்டு செய்யறேன், அவ்வளவுதான். சில பேர் சொல்லாம செய்யறாங்க. அதே மாதிரி நீங்க போயிட்டு ஒருத்தர் இந்த விலையை சொல்றாங்கன்னா அந்த விலையை பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க பண்ணிருக்க கிரவுண்ட் போய் பாருங்க, அந்த கிரவுண்ட சர்வே பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரிவ்யூ பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ 20 lakhs 15 lakhs போட வேண்டிய இடத்த வந்து நம்ம ரிவ்யூ பண்ண தேவையில்லையா? இன்னொரு கம்பெனி பண்ணிருக்கேன்னு சொன்னா அதை போய் செக் பண்ணுங்க. நம்பி போய் ஏமாறுறீங்க. உங்க காசு தானே அது, உங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு நீங்க கஷ்டப்பட்டு லோன் எடுத்து வர காசு தானே. அந்த காசு கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணி லைஃபை தொலைச்சிடாதீங்க. லைஃபை தொலைச்சிட்டே குமாரன் அப்படின்னு வந்து உட்காந்துருப்பாங்க. அப்புறமா நான் இன்னைக்கு போடுற வீடியோஸ்க்கு என்னால எந்த கம்பெனி தப்பு பண்ணா நான் சொல்ல முடியாது. ஒரு விஷயம் கிரவுண்டை கட்டிட்டு இருக்காங்களா, கட்ட கீழே வந்துருச்சா, அது மிஸ்டேக், அது எரர். ஆனா அந்த கிரவுண்டை கட்டி முடிச்சப்பறம் அந்த கிரவுண்ட் விழுதுன்னா அது யாரோட எரர்? சரி, பெரிய இயற்கை கிளாம வந்துச்சு, நேச்சுரல் கிளைமேட் அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு, அது வேற. ஏன்னா அது இங்க மட்டும் நடக்கா, சுத்தி எல்லாருக்கும் நடக்கும். ஆனா விழுந்துருச்சு அப்படின்னா அது யார் பொறுப்பு? கம்பெனி தான் பொறுப்பு. கட்டி கொடுத்தவங்க பொறுப்பு. அப்ப அதை கரெக்டா செலக்ட் பண்ணும்ல. அங்க போய் நீங்க காசுக்கு பேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி அவர் விஷயத்தை குறைப்பான். அதை நீங்க கண்டுபிடிக்க முடியுமா?
நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு போயிருங்க. அப்போ கண்ணும் கருத்துமா அது யாரு பார்த்துப்பான்னு இருக்குல்ல. ரெஃபரல் மார்க்கெட்டிங் அது மட்டும் இல்லாம வேர்ட் ஆஃப் மவுத். சும்மா இப்போ நீங்க இந்த டெர்ஃபோட ஓனர் இருக்காரு, இப்போ நம்ம டெர்ஃபில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ அவருக்கு என் மேல அன்பு இருக்கிறதுனால தான் இந்த இன்டர்வியூ வந்து என்ன ஃப்ரீயா எடுக்க விட்டுருக்காரு. இதுக்காக எனக்கு சார்ஜ் வாங்கியிருக்காரா? வாங்கல. நான் 1 மணி நேரம் டிலேவா தாமதமா வந்தேன். இப்போ என்னால வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது. பட் ஆனா நான் எனக்கு அவர் ஒரு அன்பு இருக்கு, அவர் என் மேல குட் புக்ஸ் இருக்காரு, நான் கட்டி கொடுத்துருக்கேன். நான் சரியா கட்டி கொடுக்கலாம். இந்த இடத்துல உட்காந்து நான் திமிரா பேச முடியுமா? வெளியே போடான்ருவாங்க நீ. நான் இப்படி உட்காந்து பேசுறேன்னா நான் நல்லது பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ சார்ஜ் சம்திங் ஃபார் தட். ஐ எம் நாட் டன் ஃபார் ஃப்ரீ. யாருமே பாக்கெட்ல இருந்து எடுத்து போட்டு உங்களுக்கு செஞ்சு தர மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க அதுல எப்படி மிச்சம் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணும் தான் பார்ப்பாங்க. நீங்க கேட்க ஒருத்தர் விலையை குறைச்சிக்கிட்டே போறாருன்னா அங்க விலை குறையில பொருளோட தரம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சாதா கடையில் வாங்கின துணி எப்படி இருக்கு, டர்பில வாங்கின துணி இருக்கு, வேன்யூஸ்ல வாங்கின துணி எப்படி இருக்கு. ஒரு மாவுக்கேத்த பணியாரம். கண்டிப்பா கையேந்தி பவன்ல சாப்பிட்ற ஹோட்டலும் தாஜ் ஹோட்டல் சாப்பிட்ற தோசையும் ஒரே மாதிரி இருக்காது. நெய் மாறும். தோசை மாவு ஒண்ணுதான், நெய் மாறுது இல்ல. நெய்ல டேஸ்ட் வருது, நெய்க்கு டால்டா போடலாம் இல்ல. அதுதான் சொல்றேன். இன்னைக்கு பசங்க வந்து தெளிவா பார்த்து தேர்ந்தெடுங்க. அப்பா அம்மா உங்களை நம்பி பணத்தை கொடுத்து தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா நீங்க ரேட்டை பார்த்து ரேட்டு பேடி ஓடாதீங்க. ஆப்பிள் போன் வேணும்னு போறீங்க, எதுக்கு போறீங்க? குவாலிட்டி தானே போறீங்க. ஏன் அப்ப நீங்க OnePlus வாங்கி யூஸ் பண்ணல, ஓப்போ யூஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் ஆப்பிள் பேடி போறீங்க? நான் எங்கிட்ட யாராவது வெலை பத்தி ஒரே வார்த்தை கேட்பேன், நீங்க என்ன போன் வச்சுன்னு கேட்பேன். அதை வச்சு தான் நான் டிசைட் பண்ணுவேன். நான் ஒரு திமிராவே நான் பேசல. ஐம் டெல்லிங் கான்ஃபிடென்ட்லி. நான் பண்ண விஷயங்கள் நல்லா பண்ணி கொடுத்தனால தான் இன்னைக்கு கடவுளை நல்லா வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு நிலைச்சு நிக்கணும். ஒரு கட்டி கொடுத்த ஒரு 10 வருஷமாச்சு நிக்க வேணாமா? இரும்பு தான் எக்ஸ்போஸ் டு சன் அண்ட் ரெயின் தான். இரும்பு தான் துருப்பிடிக்க தான் செய்யும். ஆனா ஒரு 10 வருஷம் நிக்கணும்ல, லைஃப் இருக்கணும்ல. போட்ட காசை 2 வருஷம் எடுத்து அந்த 2 வருஷம் ப்ராஃபிட் பார்த்துட்டு 5 வருஷம் தொழில் இழுத்து முடிட்டு போலாம்ல. நடுவில் ஏதாவது ஆச்சுன்னா எங்க போவீங்க? உங்க அப்பா அம்மா உங்களை நம்பி தான் பணம் கொடுக்குறாங்க. இதனாலதான் அப்பா அம்மா பயப்படுறாங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து மிஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. நான் பாத்திருக்கேன். பாருங்க இப்ப இந்த வீடியோக்கு அடிக்குமா பாருங்க, உங்களுக்கு கமெண்ட் கண்ணா வேணா கமெண்ட் அடிப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம தயாரில்லை. நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லி ஆகணும். நான் திமிரா சொல்ல, பட் ஐ ஹாவ் டு லெட் இட் அவுட். பிகாஸ் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க, பணம் கொடுத்து ஏமாந்துட்டு இருக்காங்க. என்னால அந்த கம்பெனி பேரை வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னா தொழில கால் புணர்ச்சின்னு சொல்லுவாங்க, தொழில் போட்டியும்பாங்க. அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கம்பெனி பேர் என்ன காமிச்சேன். ஆனா நான் அதை உங்ககிட்ட ஏன் சொல்லல, ஏன் அதை நான் வெளியே சொல்ல மாட்டேன்? இதனால அவங்க தொழில நான் பறிக்க நினைக்கல. அவங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க விசாரிச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லது எது கெட்டதுன்னு நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு 2 நாள் ரிசர்ச் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். 20 lakhs போட போறதுக்கு நீங்க 2 days ரிசர்ச் பண்ண மாட்டீங்களா? நம்ம வாங்க போற ஒரு செல்போனுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ரிவ்யூவா படிச்சு அமேசான்ல ரிவ்யூவா படிச்சுட்டு இருக்கோம். 20 lakhs போட வேண்டிய 15 lakh போட வேண்டிய டெர்ஃபுக்கு நம்ம பார்க்க வேண்டாமா? ஏன்னா இதை நான் ஒரு கோமா சொல்றது காரணம், நான் சொல்லி சில பேர் ஏமாந்துட்டு வந்து நின்றுட்டு அப்புறம் வந்து இப்படி ஆயிடுச்சு சார், சாரி சார் அப்படின்னா எனக்கு கோவம் தான் வருது. அவங்க பார்த்து பாவம் வரல எனக்கு. ஏமாறுபவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவன் இருந்துகிட்டே தான் இருப்பான். ஏமாறுபவன் தான் முட்டாள். இது எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஏமாற்றவனுக்கு கேப் நீ தான் கொடுக்குற. இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் ஒரு 1000 ஃபாலோவர் இருந்தா ஒரு கம்பெனி ஆயிருமா? ஃபாலோவர்ஸ் வாங்கதான் கஷ்டமா, பாட் ஃபாலோவர்ஸ் வாங்கதான். இங்க அவன் ரீல போட்டு வியூ எடுக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கு, கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க வந்து ஒரு 1000 ஃபாலோவர் வாங்கி ஒரு நார்த் இந்தியால இருந்து வீடியோ தேடி இங்க போட்டு வாட்டர் மார்க் போட்டு உங்க வீடியோவை என் போட்டோவை எடுத்து போட்டு ப்ராஜெக்ட் பண்ணி இது வந்து மார்க்கெட்டிங்கிறானுங்க. இது ஒரு கம்பெனிங்கிறானுங்க. உங்களுக்கு கோ ஃபவுண்டர் இல்லை அப்படின்றத சொல்லிருங்க. இல்ல, எனக்கு வந்து இந்த கம்பெனிக்கு நான் மட்டும் தான் ஓனர். எனக்கு கோ ஃபவுண்டர் கிடையாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அவங்க they are not co-founders. அவங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஐ டூ கிவ் டு தம். ஏன்னா எனக்காக சிலர் உழைக்கிறாங்கல்ல, அவங்கள எனக்கு தப்பா சொல்லக்கூடாது. they are not co-founders but they are part of my family. கேம் ஆன் சொல்யூஷன் ஃபேமிலிக்கு அவங்களுக்கு அங்க மதிக்கிறாங்க. பிசினஸ் பேசினா உங்ககிட்ட தான் பேசுவாங்க. பிசினஸ் என்கிட்ட தான் பேசுவாங்க. என்னைய வந்து அணுகிறதுக்கு அவங்க திருவா என்கிட்ட வரலாம். ஆனா கடைசி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நான் மட்டும்தான். கேம் ஆன் சொல்யூஷனோட ஓனர் நான் மட்டும்தான். ஸோ இனோவேஷன்றப்போ நீங்கள் ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணாமல் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் திங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. லைக் எப்படின்னா 360, எனக்கு தெரிஞ்சு 360 நீங்கள் தான் பண்ணீங்க. அடுத்து 50 feet லாட் டர்ஃப் அப்படின்றது ஒன்று பண்ணீங்க. லாட் ஆஃப் டர்ஃப். அப்புறம் இந்த கலரு, இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி சார் இப்போ உங்களை நம்பி எப்படி கிளைண்ட்ஸ் அப்படி அலோவ் பண்ணுறாங்க? இவர் தான் வந்து இந்த கிளைண்ட் ஓனர் வந்துட்டு ஓனர் வந்து கார்த்திக்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர், இவங்கெல்லாம் எல்லாம் ஒன்னா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா படிச்சவங்க. தேர் ஆல் இந்த ஏஜ் ஆஃப் 40+. அவங்க வந்து இந்த என்ன படம் அது லப்பர் பந்து, அந்த படம் வந்த அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு டர்ஃப் ஒன்று ஆசையா வந்திருக்கு. அப்படிதான் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க. அவங்க வந்து சார் நீங்க என்ன பண்ணி கொடுத்தாலும் பெட்டர்னு சொல்லிட்டு இந்த கிராஸ் அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்கு ஆல்வேஸ் ஒரு பயம் இருக்கும். ஆனா அவங்க என்ன நம்பினாங்க, அந்த ரிஸ்க் எடுத்தாங்க. இன்னைக்கு தே ஆர் ஃபேசிங் டூ மச் அப்ரிசியேஷன், டூ மச் வெல்கம். இந்த கிரவுண்டை தேடி எங்கெங்க இருந்தோ வராங்க. இன்னைக்கு அவர் எனக்கு வாய்ப்பை கொடுத்தாரு. சி இன்னோவேஷன்
innovation is always to be taken, but it should be a calculated innovation. Risk எடுக்கிறது முக்கியம் தான், ஆனா அது calculated risk இருக்கணும். அந்த ரிஸ்க் இன்னொருத்தர் நம்மள பாதிச்சா ஓகே, அது இன்னொருத்தர் பாதிச்ச கூடாது. நான் இது இவருக்கு போறதுக்கு முன்னாடி பல நாடுகளை பார்த்துட்டு இது ஓகேவான்னு செலக்ட் பண்ணிட்டு தான் விட்டு இங்க போட்டேன். ஓகே, இன்னைக்கு இது போட்டு சக்சஸ் ஆனதுனால தான் அவ்வளவு கான்ஃபிடண்டா பதில் சொல்றேன். அன்னைக்கு அவர் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு, அந்த வாய்ப்புனால தான் இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு முதல்ல ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் நீ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். இது வந்து ஸ்கில்டு லேபர். ஸ்கில்டு லேபர் இருந்தால் மட்டும் தான் டர்ஃப் வச்சு ஒட்ட முடியும், இந்த ஹைட்டுக்கு மேலே நெட் டைட் பண்ண முடியும். இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். கிரேன் வச்சுலாம் மேலே கட்ட முடியாது. அது ஃபர்ஸ்ட் டைம் ஓகே, செகண்ட் டைம் அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா கிரவுண்ட் கட்டியாச்சு, உள்ள கிரேனை கொண்டு வர முடியாது. அப்படின்ற போது அதுக்கான வேலை செய்யற ஆட்கள் ரொம்ப கம்மி. we have to wait for them. it is a labor dependent job. நம்ம இறங்கி போய் செய்ய முடியாது. இங்க 30 பேருக்கு லைட்டை கழட்டி மாட்டினா அந்த எலக்ட்ரிஷியன் வந்தா மட்டும் செய்யாது. அவனுக்கு கூட ஹெல்ப் பண்ணுற ஒரு ஹெல்ப்பர் வேணும். அது நம்ம இது கரெக்டாக சொல்லிடலாம் சார். இது மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும் லேபர் டிபெண்டன்ட் ஜாப். மெயின்டெனன்ஸ் இஸ் லேபர் டிபெண்டன்ட் ஜாப். அத கம்பெனி வந்து இப்போ நானே இருக்கேன், இப்போ நீங்க கால் பண்றீங்க, ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் தாமதமாகலாம், ஆனா அந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா அந்த லேபர் டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கேன். அந்த லேபர் கையை தூக்கிட்டா நானே பண்ண முடியாது. பட் என்னை நம்பி இந்த கம்பெனி அந்த கஸ்டமர் இருக்கும்போது அந்த லேபருக்கு என்ன வேணா கொடுத்து நான் கூட்டு செய்ய வைப்பேன். ஏன்னா அவன் உயிரை பண்ணி வச்சு வேலை செய்யறான், மேல ஹைட்ல ஏறி வேலை செய்யறான், இந்த கிராஸ் மெயின்டைன் பண்ணி தரான். அப்படின்ற போது மெயின்டெனன்ஸ் இஸ் மஸ்ட். அதை ப்ராப்பரா பண்ணணும். எனக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணாதான் நான் கம்பெனி ஆரம்பிச்சேன். அந்த கம்பெனி தொடர்பு கொள்ளவே முடியல. போன் எடுத்து பேசணுங்க. போன் நீங்க பண்றீங்களோ இல்லையா, போன் எடுத்து பேசுங்க. போன் எடுத்து எங்க பண்ணி தரங்க, இல்ல 3 நாள் ஆகுங்க 4 நாள் ஆகுங்கன்னு சொல்லுங்க. போன் எடுத்துட்டு போன் எடுக்காம விடுறது, 4 நாள் 1 வாரம் போன் எடுக்காம, அது ஒரு கெட்ட பழக்கம். நீங்க போன் வந்து பல பேரை கெடுத்து வச்சிருக்கு. போன் எடுக்காம விட்டா அவன் புரிஞ்சுக்கணுமா நம்ம ஆரன்? அது எப்படி? அது எடுத்து பதில் எடுத்து சொல்லுங்க. ஃபேஸ் தி சீக்வென்ஸ், ஃபேஸ் தி கான்சிக்வென்ஸ். அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஸ் பண்ணவே யாரும் ரெடியா இல்ல. பயம். அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம இதை வந்து டிஜிட்டலா பேசிக்கலாம், மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம், ஃபோன் பண்ணி பேச மாட்டோம். அது எப்படி? ஸோ அடுத்து என்னென்ன சார் இனோவேஷன் லைனப்ல இருக்கு? இப்போ நம்ம டர்ஃப்னு பேசிட்டு இருக்க இந்த டைம்ல பிக்கிள் பால் அப்படின்னு ஒரு விஷயம். ஊருகா பந்து. இட்ஸ் a combination of பேட்மிண்டன், டென்னிஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ். இப்போ அது வந்து ஒரு ரெவல்யூஷனா பறந்துகிட்டு இருக்கு. இப்போ நிறைய சிட்டிஸ்ல இட்ஸ் டேக்கிங் அ ஸ்டார்ம். டக்கு 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 டக்குன்னு ஏகப்பட்ட பிக்கிள் பால் கோர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது 4 பேர் விளையாடுற ஒரு கேம். இட் இஸ் கோயிங் டு கிரியேட் a massive blow in the industry. அது பிக்கிள் பால் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து நிறைய கேம்ஸ். பேடில் டென்னிஸ், பேடில் பால், ஓகே, ஸ்கேட்டிங். ஸ்கேட்டிங் ரொம்ப வருஷமா இருக்கு. தட்ஸ் ஆல் இன் ட்ராக் அண்ட் ஃப்ளோரிங். அதெல்லாம் அடுத்து வரும். இந்தியா இன்னும் போக வேண்டிய தூரம் எங்க இருக்கு? 2036 இந்தியாவில் ஒலிம்பிக்ஸ் ஹோஸ்ட் பண்ணும் அப்படின்னா இந்தியாவுக்கு என்னென்ன இருக்கணும்? அதெல்லாம் வேணும் இந்தியாவுக்கு. அதெல்லாம் விளையாடுறவங்க இந்த ஊர்ல இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்படின்ற போது கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே இனி ஸ்போர்ட்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். இது கவர்மெண்ட் நல்லா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங் அண்ட் பீப்புள் ஷுட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் ஸ்போர்ட் பிசினஸ். அண்ட் அடுத்தடுத்த இன்னோவேஷன் தேடி போங்க. நியூ ஸ்போர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்ம வளர எல்லா இன்னோவேஷன் கீப்ஸ் டெவலப்பிங் எவ்ரி சிங்கிள் திங். ஸோ நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கணும். நான் இன்னும் அதே மாதிரி தான் இருப்பேன்னா வேலைக்கு ஆகாது. Okay. So there is any subsidy for this kind of business? See, right now, MSME-லியோ இல்ல PM ஸ்கீலியோ there is no any subsidy for sports. Okay. But இனி வரும் காலங்களில் கண்டிப்பா வரும். Okay. Because India is going to be the part of 2036 Olympics. Oh. So அப்படின்ற போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து எப்படியா இங்க கொண்டு வந்துருவாரு. அப்படின்ற போது there will be a lot of subsidy. Okay. இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ஃபீலிங் வச்சு சொல்றேன். there will be some subsidies and sports will be boosted. Evolving. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்ததுனால தான் தமிழ்நாட்டில் அத்தனை மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு, அத்தனை ஃபேக்டரி வந்துச்சு. அவர் அதை சப்சிடி கொடுத்து, ஃப்ரீ பட்டா கொடுத்து, ஃப்ரீ லேண்ட் கொடுத்து வர வச்சாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்ததுனால தான். அதனால தான் இனி அந்த மாதிரி ஒரு சில தலைவர்கள் இது எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணி கொண்டு வருவாங்க. தட் வில் ஹேப்பன். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம், பட் இட் வில் ஹேப்பன். ஓகே சார், ஃபைனலாக வந்து இதோட ஏர்னிங் இப்போ ஒரு டர்ஃப் கட்டுறாங்க அப்படின்னா எவ்வளோ செலவாகும், எவ்வளோ எடுக்க முடியும் ஒரு எஸ்டிமேட்? மினிமம் ஒரு டர்ஃப் கட்டுறதுக்கு மினிமம் 15 lakhs to 20 lakhs கண்டிப்பாக வேணும். ஓகே. ஒரு குவாலிட்டியான டர்ஃப் கட்டுறதுக்கு கிரவுண்ட் அப்பார்ட் ஃப்ரம் கிரவுண்ட் வந்து ரெண்டலாகவும் இருக்கலாம், ஓன் லேண்டாகவும் இருக்கலாம். ஓகே. ஒரு குவாலிட்டியான டர்ஃப் கட்டுறதுக்கு ஐ அம் ஸ்பீக்கிங் அபவுட் குவாலிட்டி, நாட் அபவுட் எனிதிங் லெஸர் than the quality and lesser below the mark. ஓகே. ஒரு நல்ல டர்ஃப் கட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான டர்ஃப், அதாவது ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் தே கேன் மேக் ஈஸிலி. நான் கம்மியாகவே சொல்கிறேன், மினிமம் 1 lakh மேக் பண்ணலாம் ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பென்ஸ். ஓகே. சில விஷயங்கள் வந்து தே கேன் காம்ப்ரமைஸ் அந்த ஒர்க் ஆள் போடுறது இல்லாமல் அவங்க கொஞ்ச நாள் இருந்து பார்த்துக்கலாம். அந்த இபி எல்லாம் கரெக்டாக வாட்ச் பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் கரெக்டாக வாட்ச் பண்ணால் தே கேன் கட் டவுன். நிறைய எக்ஸ்பென்சஸ் கட் டவுன் பண்ணலாம். நம்ம பராமரிப்பு இல்லாமல் போனால் தான் நம்ம கையில் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு 50 மணி நேரம் ஓடுது. 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அப்புறம் 50 மணி நேரம்னா 4 வாரத்துக்கு 2 லட்ச ரூபா ஆச்சு. 2 லட்ச ரூபாயில் அவங்களுக்கு வாடகை ஒரு
ஒரு 50,000 ரூபா போயிடுச்சு வச்சுக்கோங்க. ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட் வாடகை 50,000 ரூபா. அப்புறம் வந்து ஒரு ஆள் சம்பளம் ஒரு 15,000 ரூபா. அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஒரு 10,000 ரூபா. அப்புறம் வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அது மெயின்டெனன்ஸ் அது ஒரு 10,000 ரூபா. அப்புறம் வந்து வேற என்ன இபி எக்ஸ்பென்ஸ் அது ஒரு 15,000 ரூபா. இதெல்லாம் போச்சுன்னா ஒரு 50,000 ரூபா கழிஞ்சிரும். கடைசியில் அவங்க கையில் ஒரு 1 லட்ச ரூபா நிற்கும். அவங்க எவ்வளோ பணம் போடுறாங்க? 15 to 20 lakhs. 20 lakhsக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இந்த 1 lakh? 5%. பேங்க்ல பணம் போட்டால் எவ்வளோ வட்டி கிடைக்கும்? இயர்லியே 8%. 5% அவங்களோட உழைப்பு இல்லாம அவங்க ஜஸ்ட் கவனமா பாத்துக்கிட்டா போதும். அவங்க வந்து ரிமோட்டா எங்க இருந்து வேணா பாத்துக்கலாம். See, turf is always the passive business, not active business. இதையும் தொழிலா பார்த்தா நல்லா சம்பாதிக்கலாம், ஃபுல் டைம் தொழிலா பார்த்தா. ஆனா இது passive income. Turf இல்ல, sports business is a passive income. Because you don't have to preach sports, you don't have to teach sports. People will come. ஒரு turfல வந்து அகாடமி வச்சு சம்பாதிக்கலாம், ஈவென்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணி சம்பாதிக்கலாம். நான் நிறைய டர்ஃப்ஸ் வந்து வளகாப்பு நடத்திலாம் பார்த்துருக்கேன். அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, இப்போ டர்ஃப்னா கிரிக்கெட் ஆடுறதுக்கு மட்டும் இல்லை ஃபுட்பால் ஆடுறதுக்கு மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரியான வே ஆஃப் இன்கம் இதில்? டர்ஃப்ல வந்து ஃபுட்பால் ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், வாலிபால் ஆடலாம், கோல்ஃப் இது ஹாக்கி ஆடலாம். இதெல்லாம் வந்து இங்கே ஆடலாம். ஏன்னா கோச்சிங் பண்ணலாம். கோச்சிங் ஒரு அனதர் பார்ட் ஆஃப் ரெவன்யூ. நான் பார்க்கறது எல்லாமே இந்த பாயிண்ட் ஆஃப் பிளக் அண்ட் பிளே, ரெண்டல் பிளே கான்செப்ட்ல. கோச்சிங் ஒரு செப்பரேட் இன்கம். நீங்க மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு வாடகைக்கு விடலாம். சிலம்பம் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், யோகா கிளாஸ், ஏரோபிக்ஸ் அவங்களுக்கு வாடகைக்கு விடலாம். அண்ட் யூ கேன் யூஸ் ஸ்பேஸ் ஃபார் எனிதிங், யூ கேன் ரன் ஃபார் எனிதிங். ஈவென்ட் காது குத்து கல்யாணம் சொல்ல, பர்த்டே பார்ட்டி, கெட் டுகெதர், மீட் அப், ப்ராடக்ட் லான்ச், பிஎன்ஐ கெட் டுகெதர்ஸ், இந்த கார்பரேட் கெட் டுகெதர்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. திஸ் ப்ராடக்ட் இஸ் ஓகே ஃபார் எனிதிங். ஓகே சார், நம்ம ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் ஒரு டர்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்ன விஷயத்த பார்க்கணும்? அண்ட் தென் வந்து நான் ஒரு பிக்கிள் பால் ஸ்டார்ட் பண்ணுறேன், பேட்மிண்டன். என்ன விஷயத்த பார்க்கணும், என்ன விஷயத்துல நம்ம அவேராக இருக்கணும்? அதை மட்டும். பிக்கிள் பால்னா ஒரே விஷயம், நீங்கள் ஃபர்ஸ்ட் அவேராக இருக்கணும். என்ன விஷயம்னா, இட்ஸ் ஃப்ளோரிங். ஒரு டர்ஃபுக்கு எந்த அளவுக்கு இந்த FIFA அப்ரூவ்டு கிராஸ் ஒரு முக்கியமான விஷயமோ, பிக்கிள் பாலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃப்ளோரிங். அது கான்கிரீட் ஃப்ளோரிங். கான்கிரீட் ஃப்ளோரண்ட் இஸ் அண்ட் அகேன்ஸ்ட் ஃப்ளோரிங் ஃபார் ஸ்போர்ட்ஸ். இந்த கால், இந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, குதிகால், அது வலிக்கும். நிறைய பேர் நினைச்சிட்டாங்க அது கீழே கான்கிரீட் நினைச்சிட்டாங்க. பாஸ்கெட் பால், டென்னிஸ் கீழே கான்கிரீட். இட் இஸ் ஆஸ்பால்ட் ஃப்ளோரிங். ஆஸ்பால்ட்டுங்கிறது தார் ரோடு, பிட்டுமைன்னு சொல்லுவாங்க, அதோட ஃப்ளோரிங். அதுக்கு மேலே தான் சிந்தட்டிக் 8 லேயர் பெயிண்டிங்கை பண்றோம். அது பண்ணாதான் இட் இஸ் ரெடி டு பிளே. அதாவது இன்டர்நேஷனல் டென்னிஸ் ஃபெடரேஷன் ட்ராக்னு சொல்லுவாங்க, அதோட டென்னிஸ் ஃபெடரேஷன் சர்டிஃபைட் ஃப்ளோரிங் வந்து asphalt flooring with synthetic. இது பிக்கிள் பால்ல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நாட் த ஃபென்சிங் ஆர் த நெட் ஆர் சம்திங். முக்கியமான விஷயம் அந்த ஃப்ளோரிங் தான். அதை கண்டிப்பா பார்க்கணும். டர்ஃபை பொறுத்த வரைக்கும் டர்ஃப் கட்டணும்னு நினைக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கம்பெனியை முதல்ல சர்ச் பண்ணுங்க. அந்த கம்பெனி எவ்வளவு வேலை பண்ணிக்கலாம் பாருங்க. அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட போய் பேசுங்க. 10 பேர் நல்லது சொல்ல மாட்டான், 10ல் 8 பேர் நல்லது சொல்லுவான், 2 பேர் யாரும் சொல்ல. 10 பேர் ஒரே மாதிரி இருக்காது. அந்த 2 நெகட்டிவ் அவாய்ட் பண்ணிட்டு see the probability which is high. அந்த ஹையை வச்சு செலக்ட் கம்பெனி, கோ ஃபார் their work and then have a proper piece of land. ரொம்ப ஷேப் குறுகலா இல்லாம கரெக்டான ப்ராப்பர் பீஸ் ஆஃப் லேண்ட். அது மாதிரி லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கையில வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் ஒரு 70-80% லோன் போங்க. ரொம்ப ஃபுல்லா லோன் போகாதீங்க. ஒரு 20% கையில வச்சுக்கோங்க. எல்லாமே லோன் போகாதீங்க. அப்புறம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கான்னு பாருங்க. டூ மச் ரெசிடென்ஷியலா இருந்தா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும், அதெல்லாம் வாட்ச் பண்ணணும். அப்புறம் வந்து அது மார்க்கெட்டிங் இது பண்ணி யார் வச்சு மார்க்கெட்டிங் பண்றது, இதெல்லாம் வந்து திங்ஸ் அனலைஸ் பண்ணி ஒரு டர்ஃப் எப்படி கட்டுறதுங்கிறது அவங்க கண்டிப்பா யோசிச்சு ஆகணும் பிஃபோர் தே கெட் இன்டு திஸ் இண்டஸ்ட்ரி. இட் இஸ் நாட் ஆன் எடுத்தோன்னே ஒரு ராத்திரி முடிவு பண்ண விஷயம் இல்லை. ஒரு மாசம் 2 மாசம் ரிசர்ச் பண்ணி பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைஃப் டைம்ல போற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து போடுங்க. ஓகே, there is any free consultancy in நான் வந்து கேம் ஆன் சொல்யூஷன் கம்பெனி இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, எல்லா சோஷியல் மீடியாவில் இருக்கு. நீங்க எப்போ மெசேஜ் அனுப்பிச்சாலும் என் டீம் வில் சம்மன் வில் கைட். ஏன் நானே கூட உங்களுக்கு கால் பண்ணி ஃப்ரீயா இருந்தா நானே கூட பேசுறேன். ஐ அம் ரெடி டு கிவ் கன்சல்டேஷன். ஐ அம் ரெடி டு கிவ் மை ஃபுல் தாட்ஸ் ஆல்வேஸ் அண்ட் pleasure in giving details to everyone. அவங்க பண்றாங்களோ இல்லையோ, என் கிளைண்ட் ஆகிறாங்களோ இல்லையோ, அவங்க யாரை வச்சு தான் பண்ணிக்கிட்டோம். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு புகட்டுறேன், அட்வைஸ் பண்றேன், சஜஷன் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் வரணும் அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் அடுத்து என்னென்ன பேரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றத ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணலான் இருக்கேன். ஸோ லிங்க் கொடுக்குறேன் கீழே, அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த கெஸ்ட்டு வராங்களோ அவங்களோட ஃபோட்டோஸோ இல்லை அவங்கள பற்றின டீட்டெயில்ஸோ போடுறேன். உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த குரூப்பில் போடுங்க. நான் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ்லாம் அவங்ககிட்ட கேட்டு அதுக்கான சொல்யூஷன் கொண்டு வர பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். Do subscribe for more videos. Thank you.